Hi friends, நான் உங்க சி அருண் அன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் ஜனவரி பசங்களுக்கு நிறைய மேரத்தான் போட்டு முடிச்சாச்சு. அதாவது எக்கனாமிக்ஸ், லா, அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ அக்கௌண்ட்ஸில் ஒரு 2-3 சாப்டர் விட்டுருப்போம். மேக்ஸ் நம்ம எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே வந்து மெஜாரிட்டி ஆஃப் கஷ்டமான சப்ஜெக்ட் லைக் லா எல்லாமே போட்டு முடிச்சிருப்போம். அதுக்கு பசங்க கிட்ட இருந்து ரொம்பவே சப்போர்ட் வந்துச்சு, ரொம்பவே ஆதரவு வந்துச்சு. நிறைய ரெசிப்ரோகேஷன் பண்ணாங்க பசங்க. சார் நான் ஆக்சுவலாக வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வந்து சார் நீங்கள் பண்ணதுனால நீங்கள் அந்த மேரத்தான் கொடுத்ததுனால ரொம்பவே வந்து லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே வேகத்தோட நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் எஃப்எம்ல எஸ்எம்மும் நான் எடுப்பேன். சேஷாத்ரி ஓகேவா, அவர் என்ன பண்ணுவார், லா பிளஸ் ஆடிட் எடுப்பார். மேரத்தான் ஃபுல்லாக ஓகேவா. மேரத்தான் நம்ம சிஎப்ரோ சேனலோட நோக்கமே என்னதுன்னா லாங் ரன்னில் ஒரு விக்கிபீடியா மாதிரி இருக்கணும்பா. இப்போ தமிழ் சிஏ கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் சிஎப்ரோஸ் தான் வரணும். அதில் ஃபவுண்டேஷனு, இன்டரு, ஃபைனலு எல்லாமே குவாலிட்டியாக ஃப்ரீயாக பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். யாருமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகக்கூடாது ஓகேவா. நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சோம்பேறித்தனம் அதனால் ஃபெயில் ஆனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அதில் நீ ஃபெயில் ஆகணும். பட் என்ன அதனால் இல்லை சார், நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணுறேன், பட் எனக்கு புரியல சார் அதனால் நான் ஃபெயில் ஆகிறேன், நான் வந்து நல்லா தான் படித்தேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து சொல்லித்தர ஆள் இல்லாமல் நான் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது ஓகேவா. எய்தர் எப்படி சொல்றது, நம்ம வந்து ட்ரை பண்ணலையா ஃபெயில் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுறோம் ஆனால் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அது தப்பு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் நம்மளோட மோட்டிவ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு ஓடின அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஓட போகிறோம். ஃபைனலுக்கு கொஞ்சம் லேட்டாக விடுவோம் ஓகேவா. இன்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 30 to 40 days ஓகேவா, ஒரு பிப்ரவரி வரைக்கும் வச்சுக்கோங்களா. பிப்ரவரி வரைக்கும் நம்ம சிஎப்ரோஸில் நீங்கள் நிறைய இன்டர் மேரத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு கடுப்பாயிடும். ஐயோ சார் என்ன சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் சைடு போயிட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் விட்டுருவீங்களா, மே பசங்க நாங்களாம் இருக்கோமே, எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கள் சார், அப்பப்போ கைடன்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் லைட்டாக ஒரு 2-3 சாப்டர் இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு போடுங்க. எனக்கு மேக்ஸ் போடுங்க சார், மேக்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது, நீங்கள் எடுத்துட்டீங்க, எனக்கு மேக்ஸ் மட்டும் கஷ்டமாக இருக்குது சார். மேக்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சில சாப்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வேல்யூ ஆஃப் மணி அந்த மாதிரிலாம் நிறைய தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதெல்லாம் வந்து போடுறேன் ஓகேவா. பட் என்ன அதெல்லாம் அதை போடுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போதைக்கு என்னோட ப்ரியாரிட்டி வேறு இன்டர் ஓகேவா. ஸோ நீங்கள் சின்ன சின்ன வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் டைம் டேபிள் போட்டு கொடுக்குறது, இல்லை மோட்டிவேஷன் வீடியோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வீடியோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர மேரத்தான் மாதிரி ஃபவுண்டேஷன் பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்டும் வரும். இப்போ நெக்ஸ்ட் வீக் நான் போட போகிறேன்னா அதை நான் இந்த வீக் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஃபைனல் பசங்களுக்கு ஓகேவா. ஃபைனல் பசங்களா, ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை ஓகேவா. எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆதரவு தரீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓட வைக்கும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிறைய வீடியோ நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுனே இருக்கிறேன், நீங்கள் யாரும் பார்க்கல, நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணலன்னா இட் வில் எப்படி சொல்கிறது, எனக்கு பெரிய மோட்டிவேஷன் வராது. அட போங்கடா என்னடா இது நம்ம இவ்வளோ தரம் எஃபெக்ட் போடுற மாதிரி பெருசாக ஒன்றும் ரிவார்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட ஃப்ரெண்டு ஓகேவா, உங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா உங்களோட சீனியர், நீங்கள் மேபி ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், உங்களோட சீனியர் இன்டர் படிப்பாங்க, இல்லை நீங்கள் இன்டர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேபி இந்த சேனல் தெரியாமல் இருக்கும் அப்படின்னா தயவு செய்து நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ரிக்வஸ்ட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. பிகாஸ் வந்து அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து கிடைக்கும். குவாலிட்டி லெக்சர்ஸ், கொஸ்டின் பேங்க்கு, சம்மரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்டர் பசங்களுக்கு ஓகேவா. ஸோ இப்போ அதுதான் ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸு, அதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்க போகிறோம். 1 by 1 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன்லேயும் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இன்டர் ஃபைனல்லையும் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன கான்செப்ட்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு, நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஆக்சுவலாக படித்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும், எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி என்ட்ரி போடணும், என்ன ரூலு, எத்தனை அக்கௌண்ட் இருக்கும், என்னென்னலாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அக்கௌண்ட் இருக்கும், அசெட், லைபிலிட்டி, கேபிட்டல், இன்கம், எக்ஸ்பென்சிவ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெயினாக 2 இருக்கும், பேலன்ஸ் ஷீட், P&L ஓகேவா. இது எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி பேசிக்கலாம் ஆரம்பிக்க போகிறது இல்லை ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா P&L எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்,
ஒரு கம்பெனியோட அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு வருஷம் நீ வந்து பார்த்தீங்கன்னா காசெல்லாம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ தூரம் நீ ப்ராஃபிட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு P&L போகணும். ஓகேப்பா, நீ வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுற, உன்னோட சொத்து மதிப்பு எவ்வளோ, உன்னோட கடன் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா ஓனரோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்கறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் லெவலில் இன்டெப்த்தாக பார்த்தாச்சு. இப்போ அதை நான் எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்னா, பைக்கு ஓட்ட கற்றுக்கிட்ட மாதிரி. ஓகேவா? இப்போ பைக் ஓட்ட கற்றுக்கிட்டாச்சு, கிளச்சுனா எதுன்னு தெரியும், கியர்னா எதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் பைக்கை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட முடியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட முடியும். அது வந்து ஃபவுண்டேஷன் லெவலு. இப்போ இன்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது அக்கௌண்ட்ஸு போட தெரிஞ்சால் மட்டும் பத்தாது கண்ணா. அக்கௌண்ட்ஸ் போட தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. எல்லாருமே என்ன பண்ணணும், யூனிஃபார்மாக வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? யூனிஃபார்மாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் போடுறதும் TCSல போடுறதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ தட் என்ன ஆகும்னா யூசருக்கு ஒரு கம்பேரபிலிட்டி கிடைக்கும். யூசரை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஓகேவா? யூசரை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து என்ன எடுக்கிறேன், ஃபினான்ஷியல்ஸ் எடுக்கிறேன், ரிலையன்ஸ் கம்பெனியில் எடுக்கிறேன், TCS எடுக்கிறேன். ஓகேவா? அது நான் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு என்னால் பார்த்து கம்பேர் பண்ண முடியணும். சப்போஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கல, யாருமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போடலைன்னா அம்பானி ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, TCS ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இங்கேயும் 5 லட்சம் இருக்கலாம், இங்கேயும் 5 லட்சம் இருக்கலாம். ஆனால் அம்பானி கம்பெனி மேபி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனியாக இருக்கலாம், TCS மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம். பட் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மே மிஸ்லீடு. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஈவன் தோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அக்கௌண்டிங் போட தெரிஞ்சாலும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் போடணும். நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பைக்கை கண்ணாப்பினாலும் ஓட்டக்கூடாது. கண்ணாப்பினாலும் ஓட்டினா டிராஃபிக் ஜாம் ஆகும், நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கஷ்டம் வரும். அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் போடுறேன். அதாவது வந்து பார்த்தோன்னா ரெண்டுனா நீங்கள் நிற்கணும், க்ரீனுனா போகணும், ஒன் வேனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் சைடு வரக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓவர்டேக் பண்ணும்போது ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இவன் தான் எனக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் என்னால் கண்ண முடியும் பைக் ஓட்ட முடியாது. கரெக்டாக என் பைக்கடா என் ரோடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட முடியாது. எனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுடா. நான் வந்து இப்போ நான் பண்ணுறது தான் P&L பேலன்ஸ் ஷீட்டு. என்னது இது, டெபிட் கிரெடிட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். டெபிட் சைடு எனக்கு என்ன டெபிட் பண்ணணும்னு தெரியும், கிரெடிட் சைடு என்ன கிரெடிட் பண்ணணும்னு தெரியும். இது தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பைக் ஓட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரூல்ஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் கரெக்டாக வந்து எந்த விதமான கிளிச் இல்லாமல் எந்த விதமான ஃப்ரிக்ஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்மளால் பைக் ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான், ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பேரபிளாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும், கன்சிஸ்டண்டாக கிரியேட் பண்ண முடியும், யூனிஃபார்மாக கிரியேட் பண்ண முடியும் அக்ராஸ் த இந்தியா. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்லாம் படித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம போய் இப்போ நம்மளோட மெயின் ஜாப் என்னது, ஆடிட்டர் தான். ஓகேவா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் நத்திங் பட் ஆடிட்டர். இந்தியாவில் யார் சார் ஆடிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா CAவில் மட்டும் தான் ஆடிட் பண்ண முடியும். நமக்கு ஆடிட் பண்ணணும்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்குதா அப்படின்னு தெரியணும். ஓகேவா? தப்பு கரெக்டுன்னு நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ நம்ம போய் பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அக்கௌண்டிங் என்ட்ரி கரெக்டாக இருக்கலாம், பட் இட் மே நாட் பி அஸ் பெர் த ஸ்டாண்டர்ட். நம்ம சொல்லணும், இல்லை சார் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து இது சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்கு ப்ரொவிஷன் போடணும், இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க as per AS2. ஆனால் நீங்கள் வந்து AS2 ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அவங்களே திருத்துற இடத்துல இருக்கணும். அதுக்கு நமக்கு நிறைய நாலேஜ் தேவை. ஸோ அந்த நாலேஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேவா? நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் எலமெண்ட்டை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் நம்ம மனசில் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லுவாங்க கண்ணா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். சரி, அப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லேயே எல்லாமே படிச்சிருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்லேயே எல்லாமே படிச்சிருவோம். ஓகேவா? இப்போ ஃபைனலில் என்ன சார் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல்லையும் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் படிப்போம். இன்டரில் படிக்கிறதுக்கு பேர் ASன்னு சொல்லுவாங்க, வெறும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவலில் படிக்கிறது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெருசாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல, டப்புன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா புல்லட் மாதிரி போய்கிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? இதை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ASனா என்னது, இண்டேஸ்னா என்னது, AS யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், இண்டேஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக
ஏஎஸ் அப்ளிகபிலிட்டியை பற்றி நான் வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். பட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 20 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? இபிஎஸ் எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் 1 2 ஆரம்பிக்காமல் 20 ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கலான சிம்பிள் ஸ்டாண்டர்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரும். எழுதி வச்சுக்கோங்க. May 25 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக படிக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாண்டர்டு, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப தெரிஞ்ச ஸ்டாண்டர்டு. இப்போ மற்ற ஸ்டாண்டர்டாக இருந்தால் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி 1 by 1 நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏஎஸ் 20 பார்க்கும். ஓகேவா? இப்போ நம்ம இத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏஎஸ் 20 இப்போ பார்க்க போகிறோம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ ஏஎஸ் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்னென்னலாம் பாலிசி எடுக்கிறீங்களோ. சம்டைம்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க கண்ணா. ஒரு 2-3 பாலிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பாலிசியில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா 3மே வந்து லாஜிக்கலாக தான் இருக்கும். எது யூஸ் பண்ணாலும் பெருசாக தப்பு வராது. எல்லாமே கரெக்டாக தான் வந்து பார்த்தா ஒரு பிக்சர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும், நீங்கள் 3த்துல ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூசர் கிட்ட சொல்கிறீங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஸ்டாண்டர்டு ஏஎஸ் 1. ஏஎஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியை நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி வேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஎஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அசெட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஓகேவா? கேஷ் அண்ட் பேங்க்கு, அதுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரிக்கு ஒரு ஏஎஸ், பிபிக்கு ஒரு ஏஎஸ், அதுக்கப்புறம் லைபிலிட்டிக்கு கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிக்கு ஒரு ஏஎஸ், லீஸ் அசெட்டுக்கு ஒரு ஏஎஸ், இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கு ஒரு ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஏஎஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பிஎன்எல்ல பார்க்குற எல்லா ஐட்டமுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பார்க்குற எல்லா ஐட்டமுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏஎஸ் போட்டுருவாங்க. ஏஎஸ் 20ல் என்ன இருக்குன்னா இபிஎஸ்ன்னு இருக்கும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் என்ன சார் இது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேலன்ஸ் ஷீட்லையும் வராது, பிஎன்எல்லையும் வராது. இது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டம், பிஎன்எல்ல இருக்கிற ஐட்டமை தவிர எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் தான் ஏஎஸ் 20. ஓகேவா? இபிஎஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி, பிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஎஸ் இருக்குது. இந்த ஏஎஸ் வந்து எதை பற்றி பேசும்னா டிஸ்க்ளோஷரை பற்றி பேசும். அதாவது இல்லை நீ வந்து பிஎன்எல் கொடுத்துட, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட, மக்களுக்கு இதை வச்சு மட்டும் டிசிஷன் எடுத்துப்பாங்கன்னு நினைக்காத, நீ சில டிஸ்க்ளோஷர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ் 5 சொல்லுது. அதே மாதிரி தான் ஏஎஸ் 20 என்ன பண்ணுதுன்னா, ஓகே பாருங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கம்பெனியில் நீ வந்து பிஎன்எல் கொடுத்துட்டு பீப்புளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி தெரியும், பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியும். பட் இது மட்டுமே வச்சு ஒருத்தவங்களால டிசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டிசிஷன் எடுக்க முடியாது. மேபி அதை மட்டும் வச்சு டிசிஷன் எடுத்தனா அது தப்பான டிசிஷன் ஆகிடும். அதனால தான் நீ பீப்புளுக்கு என்ன கொடுத்துரு, இபிஎஸ் கொடுத்துரு. இபிஎஸ்னு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துரு. ஸோ தட் அவங்க இன்னுமே கொஞ்சம் தெளிவாக டிசிஷன் எடுப்பாங்க. நீ ஒரு நல்ல கம்பெனியா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓடாத கம்பெனியா, உங்ககிட்ட காசு போடலாமா, உனக்கு வந்து காசு போட்டால் வந்து லாபம் வருமா லாபம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் முடிவு பண்ணிக்கிட்டோம், நீ வந்து இபிஎஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஎஸ் 20ல் என்னென்னலாம் வந்து சொல்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம் கண்ணா. ஸோ ஏஎஸ் 20 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இப்போ நம்மளோட அப்ரோச். ஓகேவா? இந்த ஏஎஸ்னே இல்லை, இப்போ நம்ம போடுற எல்லா மேரத்தானுக்கும் அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா, இதை வந்து நான் பார்த்தோன்னா 1 by 1 லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? படித்து காட்டி ஒவ்வொரு லைனுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இது வந்து ரெகுலர் வீடியோ மாதிரி இருக்க போகிறாது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்னு எடுக்க போகிறேன். அது என்ன சார் எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சாப்டரில், ஓகேவா, இந்த சாப்டரில் கோர் கான்செப்ட் என்னதோ, அதாவது 90% ஆஃப் த எசன்ஸ், ஓகேவா, என்ன கான்செப்டில் இருக்கோ அந்த கான்செப்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். நம்ம கொஸ்டினும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கோர் கான்செப்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக்கே ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி புக்கு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் லைனுக்கு மட்டும் தான் நான் புக்குக்கு வருவேனே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் போர்டு மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அங்கே மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து புக்கை ரன் பண்ணி 1 by 1 என்னென்ன சொல்கிறாங்க, இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ், ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், கோர் கான்செப்டை மட்டும் எடுத்து எசன்ஸ் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes 30 minutes தான் வந்து மேக்ஸிமம் வர மாதிரி வந்து பார்க்க போகிறேன். ஓகே, பெரிய ஸ்டாண்டர்டாக இருந்தால் அது எக்ஸப்ட்னு. பட் என்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண போகிறதில்ல. குவாலிட்டியும் சரி கண்டென்ட்டும் சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், கோர் கான்செப்ட் பரிட்டோ பிரின்சிபல் மாதிரி
எங்கே 80% 90% ஆஃப் த கண்டென்ட்டில் சாரி ஒரு 20% 30% ஆஃப் த கண்டென்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் இல்லைனா மேக்ஸிமம் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். மிஸ்லேனியஸ்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கும், இம்பார்ட்டன்ட் இல்லாததெல்லாம் இருக்கும், அதை நான் பெருசாக கவர் பண்ண போகிறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்ரோச் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏஎஸ்க்கும். ஓகேவா? AS20க்கும் இபிஎஸ். இபிஎஸோட ஆப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? ஓகேவா? AS20ன்னு சொல்லிட்டு யாரோ உட்காந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஜாலியாக வந்து குழந்தை குட்டியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இல்லை இந்தியா நாட்டுக்கு நான் ஒரு நல்லது பண்ணணும், AS20ன்னு நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்லாம் ஸ்தம்பிச்சு போயிடணும் ஏதோ யோசிச்சு ஒருத்தவன் எழுதியிருக்கான்ல. ஸோ அவனோட மைண்டில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆப்ஜெக்டிவ் இருந்திருக்கு, சும்மா எதுக்கு உக்காராம AS20 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம்ப்பா, அவனுக்கு ஒரு வருத்தம். என்ன தெரியுமா வருத்தம்? இப்போ ஒரு கம்பெனியில் நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ஒரு நல்ல கம்பெனியா இல்லையா, இந்த கம்பெனியில் நான் காசு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு யூசருக்கு ஒரு யூஸ்ஃபுல் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். தட் இஸ் நத்திங் பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், P&L, பேலன்ஸ் ஷீட்டு. இவன் என்ன பண்ணுறான்? AS20 எழுதணும். என்ன பண்ணுறான்னா ஒன்னால P&L மட்டும் வச்சு ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ண முடியாது. தட் இஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா P&L காட்டுற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அப்சல்யூட் ஃபிகர், இட்ஸ் நாட் அ ரிலேட்டிவ் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணா. அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு டிசிஷன் இது வந்து நம்ம என்ன பார்க்குறோம், சரி AS20. ஓகேவா? AS20 EPS. ஓகேவா? ஸோ நான் சும்மா ஆப்ஜெக்டிவ் சொல்கிறேன், அவன் மைண்டில் என்ன ஓடின்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிறான், இல்லைப்பா உன்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஜஸ்ட் P&L பேலன்ஸ் ஷீட் மட்டும் வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அது அப்சல்யூட் ஃபிகர். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணா, இப்போ இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல நாடா, வளர்ந்த நாடா, ரொம்ப வந்து பணக்கார நாடா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி ஃபிகரை பார்க்கக்கூடாது கண்ணா. இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டு P&L எப்படியோ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஜிடிபி. ஓகேவா? ஜிடிபி இஸ் நத்திங் பட் இந்தியாவில் எவ்வளோ தூரம் அவுட்புட் கிரியேட் ஆயிருக்கு. சார் இப்போ நீங்கள் இந்த ஜிடிபி ஃபிகரை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டாப் 4th இருக்கும். ஓகேவா? கண்ட்ரியோட டாப் 4th இருக்கும். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்பர் 4. நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற மக்களோட, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா யூகேல இருக்கிற மக்களோட, பிரான்ஸில் இருக்கிற மக்களோட, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மக்களோட நம்ம நல்லா வாழ்கிறோமா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கரெக்டாக இருக்கா? இந்தியாவில் யாருமே புவர் பீப்புளே இல்லையா? எல்லாரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அந்த மாதிரி ஃபிகரெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 100வது இடத்துல இருக்கும். ஆனால் ஜிடிபி என்ன சொல்லுது, இல்லை இந்தியா டாப் 4th சொல்லுது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி இஸ் நத்திங் பட் அப்சல்யூட் ஃபிகர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய நாடுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஒரு பெரிய நாடு. இந்த பெரிய நாட்டில் எப்பயுமே எந்த ஃபிகராக எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். ஜிடிபி எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும், ப்ரொடக்ஷன் அவுட்புட் எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும், சர்வீஸ் அவுட்புட் எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும், எது எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜிடிபி ஃபிகரை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது தப்பாக இருக்கும். ஸோ ஜிடிபியை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது சார், வேறு எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம். இந்தியாவில் சராசரியாக ஒருத்தன் எவ்வளோப்பா வந்து சம்பாதிக்கிறான், ஒரு மாதத்துக்கு ஒரு 6000 ரூபா. 6000 ரூபாய் அப்படின்றது நல்ல அமௌண்ட்டாக சான்ஸே இல்லை. ஓகேவா? 6000 ரூபாய் வச்சு நம்மளால் வந்து வாழ்க்கை ஓட்ட முடியாது, ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் அந்த 6000 ரூபாய் தான் நமக்கு என்ன கட்டுது, இந்தியாவோட கரெக்ட் பிக்சர் கட்டுது. ஜிடிபி பேஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கும். பர் கேபிட்டா இன்கம்மை பேஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னா 100வது இடத்துல இருக்கும். எது சார் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100வது இடத்துல இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் இந்தியாவோட இன்னுமே நிறையா நாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இந்தியா இன்னுமே முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஜிடிபி ஃபிகர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதா, பெர் கேபிட்டல் இன்கம் ஃபிகர் ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம் ஃபிகர் தான். அதே தான் இந்த AS20 எழுதணும்னு யோசிச்சான். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தோன்னா ரிலையன்ஸ் கம்பெனிக்கு எடுக்கிறேன், ரிலையன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு எடுக்கிறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னா 24-25 ஓகேவா, 23-24 ஓகேவா, 23-24ல் ரிலையன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 கோடி ப்ராஃபிட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். 24-25ல் என்ன நடக்குதுன்னா
120 கோடி ப்ராஃபிட் பண்ணுறான். நான் என்ன பண்ணுறேன், அவனோட P&L எடுத்து பார்க்குறேன். ஓகே 100 கோடி இருந்தது, 120 கோடி பரவாயில்றான். பொய்யால 20% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறான். FDல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் ரிட்டர்ன் கொடுப்பான். நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு நல்ல கம்பெனின்னு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணி நான் இந்த டிசிஷன் எடுக்கிறேன், P&L பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஆனால் AS20 எடுத்தவன என்ன சொல்கிறேன்னா, இருடா வெயிட் பண்ணு, நீ தப்பு பண்ணுறத, நீ பார்க்குறது தப்பு, நீ வந்து P&L பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், அம்பானி கிட்ட AS20 சொல்லுது, அம்பானி கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா EPS ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். ஓகேவா, EPS நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன், அதுக்கப்புறம் டிசிஷன் எடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா AS20 எனக்கு சொல்லுது. ஓகேவா, சரிங்க, நான் அம்பானி கிட்ட கேட்குறேன், இங்கே பாருங்க அம்பானி, நீங்கள் எனக்கு P&L கொடுத்துறீங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துறீங்க, எனக்கு வந்து EPS கொடுங்க அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். அம்பானி வந்து EPS கால்குலேட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் EPS எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், இதான் ஏர்னிங்ஸ். கரெக்டாக, இதை நீங்கள் ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு காட்டுங்க அம்பானி அப்படின்னு நான் கேட்குறேன். AS20 எனக்கு அந்த மாதிரி சொல்லுது. ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுக்காதீங்க, ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லுது. நீங்கள் எனக்கு வந்து EPSம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அம்பானி கிட்ட கேட்குறேன். சரின்னா அம்பானி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. ஓகேவா, அம்பானி என்ன பண்ணுறாருன்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்ணா. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு அம்பானி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், சரி நம்ம இப்படி எடுத்துக்கலாமே. ஒரு அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ஷேர் வச்சிருக்காரு கண்ணா. அம்பானி அசியூம் 10 கோடி ஷேர் வச்சிருக்காரு. ஓகேவா, எப்போ 23-24 10 கோடி ஷேர் இஷ்யூ பண்ணி காசு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாரு. 100 கோடி ப்ராஃபிட். ஆனால் 24-25 அம்பானி என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னுமே நிறைய காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு 10 கோடி ஷேர் இஷ்யூ பண்ணி காசு வாங்கிட்டாரு. ஓகேவா, தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 10 கோடி ஷேரை இஷ்யூ பண்ணி காசு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாரு, 100 கோடி ப்ராஃபிட். ஓகேவா, அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் எனக்கு இன்னொரு 10 கோடிக்கு ஷேர் வேணும்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணி காசு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாரு. டபுள் த கேபிட்டல் யூஸ் பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்கள் வந்து டபுள் த கேபிட்டல் யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா, தட் மீன்ஸ் ஐடியலி அவரோட ப்ராஃபிட்டும் டபுள் ஆகணும். பட் டபுள் ஆகலை, கொஞ்சோண்டு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் EPS வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், ஒரு ஷேர் கம்பெனி எவ்வளோ தரும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேவா, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பார்த்தோன்னா AS20 என்கிட்ட சொல்லுது, இப்போ டிசிஷன் எடுத்துக்கோ அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், ஏர்னிங்ஸை மட்டும் பார்த்தேன்னா இது ஒரு நல்ல கம்பெனின்னு முடிவு பண்ணுறேன். ஆனால் இல்லை இது அப்சல்யூட் ஃபிகர், நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ஃபிகரை பார்க்கணும். அது என்ன ரிலேட்டிவ் ஃபிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 டேட்டாவை நான் கம்பேர் பண்ணி ஒரு 3ஆவது ஒரு டேட்டாவை உருவாக்குறேன்னா அது பேர் தான் ரிலேட்டிவ் ஃபிகர். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி EPSன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபிகர் உருவாக்குறேன். தட் மீன்ஸ் நத்திங் பட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் எவ்வளோ தரும், நான் அது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறேன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஃபிகர் கிடச்சிச்சு. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இது வந்து GDP மாதிரி காணா, இந்தியாவுக்கு இது வந்து GDP மாதிரி, இதை மட்டும் நீ பேஸ் பண்ணி டிசிஷன் எடுத்தனா இந்தியா தான் நம்பர் 5th கண்ட்ரி அப்படின்னு உனக்கு தெரியும். இல்லை இங்கே வந்து பாப்புலேஷன் எவ்வளோ, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ பாப்புலேஷனோட என்ன பண்ணணும், பெர் கேபிட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். பெர் கேபிட்டல் இன்கம் இஸ் நத்திங் பட் GDP டிவைட் பை பாப்புலேஷன். அதை பேஸ் பண்ணி வந்துன்னா இந்தியாவில் ஒருத்தவன் எவ்வளோ தரம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு உனக்கு ஒரு ஃபிகர் தெரியும். அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி மாதிரி தெரியும். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா AS20 சொல்லுது. இல்லை நீ அப்சல்யூட் ஃபிகரை மட்டும் பார்க்காத, P&Lலும் பேலன்ஸ் ஷீட்டும் அப்சல்யூட் ஃபிகர் தான் காட்டும். உனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஃபிகர் இருந்தால் தான் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியும். அந்த ரிலேட்டிவ் ஃபிகரை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு AS20 சொல்லுது. ஸோ AS20யோட மெயின் அப்ஜெக்டிவ், ஒரு மெயின் ரூல் என்னதுன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல்ஸில் P&Lக்கு கீழே என்ன பண்ணணும், EPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. இப்போ AS20ல ஒரு 3 கிரிட்டிக்கல் 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்த்தது என்னன்னா, EPS ப்ரிப்பேர் பண்ணணும். பிகாஸ் EPS பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏர்னிங்ஸை மட்டும் பார்த்தேன்னா, ஓகே 100லேருந்து 120 கோடி வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இது ஒரு நல்ல கம்பெனி அந்த ஒன்று தோணும். ஆனால் EPS மட்டும் பார்த்தோன்னா எனக்கு வேற ஒரு பிக்சர் தெரியுது. என்ன பிக்சர் தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் அம்பானி ஜஸ்ட் ஒரு 10 கோடி ஷேர் வச்சு 100 கோடி ஏர்ன் பண்ணாரு. ஆனால் இந்த வருஷம் இன்னொரு 10 கோடி கேட்டாரு. சரின்னு நான் காசு கொடுத்தேன். தட் மீன்ஸ்
அவர்கிட்ட 20 கோடி ஷேர் இருக்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசினஸ் பண்ணுவார்னு பார்த்தேன், ஜஸ்ட் எனக்கு அடிஷனலாக 20 கோடி தான் ஏர்ன் பண்ணி கொடுத்தாரு. ஐடியலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி ஏர்ன் பண்ணிருக்கணும், ஆனால் 120 கோடி தான் ஏர்ன் பண்றாரு. தட் மீன்ஸ் அவர் வந்து ஒரு ஷேருக்கு எனக்கு போன வருஷம் 10 கோடி சம்பாதிச்சு கொடுத்தாரு, இந்த வருஷம் 6 கோடி தான் சம்பாதிச்சு கொடுத்தாரு. தட் மீன்ஸ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா அவர் டவுன்ஃபாலில் இருக்காரு, டிக்ளைனில் இருக்காரு, ரிலையன்ஸ் வந்து ஒழுங்காகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திடுவேன். ஸோ இதுதான் இதுக்கான இந்த கான்செப்டுக்காக தான் வந்து என்னதுன்னா இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குக்கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கிறீங்கன்னா P&L ப்ரிப்பேர் பண்ணால் போதாது, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணால் போதாது, ஒரு சின்ன ஒரு ஃபிகர் கொடுக்கணும் யூஸருக்கு. என்ன ஃபிகர் கொடுக்கணும்? இபிஎஸ். ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம பார்க்க போகிறோங்கண்ணா. ஓகே, இந்த இபிஎஸ்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணணும், இதில் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நான் இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கேன் டிஃபிகல்ட்டி லெவல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ் கேல்குலேஷன் கண்ணா. ஓகேவா? இப்போ நமக்கு எதுக்கு ஒரு இபிஎஸ் ஃபிகர் ரொம்ப முக்கியம் டிசிஷன் மேக்கிங்க்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, கேல்குலேஷன் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகே, உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு தோணலாம், ஓகே இதில் என்ன சார் பெரிய கேல்குலேஷன், டோட்டலாக எவ்வளோ தர ஏர்னிங்ஸு அது எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்ணுறோம், ஒரு 10 கோடி ஷேர் இருக்குது, 10 ரூபா தானே ஏர்னிங்ஸ், இதில் என்ன பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஓகே, பட் என்னதுன்னா ஒரு நியூமரேட்டரில் டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஏர்னிங்ஸு அப்படின்னு சொல்கிறோமே, நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு P&L எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எபிட்டான்னு ஒரு ஃபிகர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிட்டுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுன்னு இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமர்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் இருக்கும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதில் எல்லாமே ஏர்னிங்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே ஏர்னிங்ஸ் தான். இந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடங்கும், இந்த ஏர்னிங்ஸை யாருக்கு வந்து அம்பானி ஏர்ன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர் ஹோல்டரு, கிரெடிட்டாரு, ஷேர் ஹோல்டரு, கவர்மெண்ட்டு. ஓகேவா? இங்கே 3 பேரும் வருவாங்க. அதாவது ஷேர் ஹோல்டரு, டிபென்ச்சர் ஹோல்டரு, கவர்மெண்ட்டு. ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இதுலேருந்து தான் கொடுப்பாரு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இதுலேருந்து தான் கொடுப்பாரு, இன்ட்ரெஸ்ட்டும் இதுலேருந்து தான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமர்டைசேஷன் அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. ஓகேவா? இன்னொன்று பிபிடி, சரி. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், பட் என்ன டிப்ரிசியேஷன், அமர்டைசேஷன் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இதில் இருக்கிற ஏர்னிங்ஸை வச்சு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுவாங்க. இதில் இருக்கிற ஏர்னிங்ஸை வச்சு ஜஸ்ட் ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? சார் இப்போ ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறோமே, இது யாருக்கான ஏர்னிங்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க கண்ணா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இபிஎஸ்ஸை பொறுத்தவரை யார் வந்து பார்த்தோன்னா டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் ஹோல்டர். ஓகேவா? தட் மீன்ஸ் பேட். ஓகேவா? பேட் தான் வந்து என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுன்னா ஷேர் ஹோல்டருக்கு அம்பானி சம்பாதிச்சு கொடுத்த அமௌண்ட்டு. இந்த பிபிட்டு என்ன வந்து பார்த்தோன்னா இம்ப்ளை பண்ணோம்னா ஷேர் ஹோல்டரு, டிபென்ச்சர் ஹோல்டரு, கவர்மெண்ட், இவங்க 3 பேருக்கும் சேர்த்து அம்பானி சம்பாதிச்சு கொடுத்தது. பட் நான் என்ன பண்ண போகிறேன், அருண் அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தரம் அம்பானி சம்பாதிச்சு கொடுத்தாரு, டிபென்ச்சர் ஹோல்டருக்கு எவ்வளோ தரம் அம்பானி சம்பாதிச்சு கொடுத்தாருன்னு எனக்கு வந்து பார்த்தோன்னா தேவையில்லை. நான் என்ன பண்ணுவேன், அம்பானி நீ எனக்கு எவ்வளோ தரம் சம்பாதிச்சு கொடுத்த அதை சொல்லு அப்படின்னு நான் கேட்குறேன். அம்பானி என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டுன்னு சொல்கிறது. பட் ஓகே, அப்புறம் பேட் ஃபிகர் தான் ஏர்னிங்ஸா, அந்த பேட் ஃபிகர் தான் ஏர்னிங்ஸ்க்கு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்னதுன்னா ஷேர் ஹோல்டரில் 2 விதம் பண்ணுங்கன்னா, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரு. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் பொறுத்தவரை ஜென்ரலாக நான் சொல்கிறேனே, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் பொறுத்தவரை என்ன அர்த்தம்னா அம்பானியோட ஏர்னிங்ஸை மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பார்க்கவே மாட்டார். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அம்பானியோட ஏர்னிங்ஸே பார்க்க மாட்டார். ஏன்னா அம்பானி ஏர்ன் பண்ணாலும் ப்ரிஃபரன்ஸாக சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஓகேவா? அதாவது எப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மாதிரி நான் ப்ராஃபிட்ல இருந்தும் எனக்கு வேணும், ஒரு ஓனர்ஷிப்பும் வேணும். ஆனால் நான் வந்து அவனை மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். டிபென்ச்சர் ஹோல்டர் மாதிரி நான் கொஞ்சம் சேஃபாக இருப்பேன். டிபென்ச்சர் ஹோல்டருக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பியா, எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துரு, எனக்கு மாதம் கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுத்துரு, ஒரு குமுலேட்டிவ் டிவிடெண்டோ நான் குமுலேட்டிவ் டிவிடெண்டோ எனக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுத்துரு, நீ சம்பாதிக்கவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன்னா அது பேர் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். தட் மீன்ஸ்
இந்த ஃபிகரில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் அம்பானி ஏன் பண்ணி கொடுப்பாரு. யார் இந்த பேட்டில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் ஏன் பண்ணி கொடுப்பாரு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ஏன் பண்ணி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ தூரம் ஏன் பண்ணி கொடுக்குறாரோ அதை மைனஸ் பண்ணிடணும். தட் மீன்ஸ் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட். ஓகேவா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குமோ அந்த ஏர்னிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வரும். பிகாஸ் இந்த டிசிஷன் எடுக்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸடாக ஏர்னிங் வந்துருச்சு. கவர்மெண்ட் இபிஎஸ் பேஸ் பண்ணி டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஹோல்டரும் இபிஎஸ் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. யார் டிசிஷன் எடுப்பானா அருண் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான். தட் மீன்ஸ் அருணுக்கு எவ்வளோ தர சம்பாரிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஃபிகர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைனஸ் பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கு சப்போஸ் எபிட்டா கொடுத்தாங்கன்னா எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்னு தெரியும். பிபிடி கொடுத்தாங்கன்னா எதெல்லாம் மைனஸ் பண்ணணும், இன்கம்மு இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். பேட் வரும். ஓகேவா, பேட் வராது, கரெக்ட், பேட் வரும். பேட்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிகர் வரும் கண்ணா. தட் மீன்ஸ் அது என்ன ஃபிகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். தட் மீன்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே நியூமரேட்டரில் என்ன சொல்கிறோன்னா earnings for equity shareholder, earnings available for equity shareholder. ஸோ இப்போ நியூமரேட்டரில் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. எதுக்கு சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா EAESH நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம ESH ஓகேவா, நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ நமக்கு எவ்வளோ தரம் அம்பானி சம்பாரிச்சு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து இந்த ஃபிகர் எடுக்கிறோங்கன்னா, சப்போஸ் பேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டிவிடெண்ட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இல்லை சார் டேரெக்டாக கொடுத்துறாங்கன்னா ஃபைன், டேரெக்டாக கொடுத்துறாங்கன்னா நீ குழப்பிக்காதான். இல்லை நான் குழப்பினா தான் வந்து பார்த்தோன்னா அது CXMனு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. EAESH ஓகேவா, அது கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக எடுத்து நியூமரேட்டரில் போட்டுக்கணும். இல்லை பேட் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இல்லை பிபிட் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும், டேக்ஸை மைனஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இல்லாமல் நம்ம பசங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. பேட்டு கொடுத்துருவாங்கன்னா பேட்டு கொடுத்துருவாங்க, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. சரி ஓகே, ரெண்டு ஃபிகர் கொடுத்தாச்சு, அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மைனஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பேட் அப்படின்ற ஃபிகர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணி வந்த ஃபிகர். ஓகேவா, நீ பிபிட் கொடுத்தா தான், பிபிட்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அது கொடுத்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணணும், டேக்ஸையும் மைனஸ் பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணணும். இல்லை எனக்கு பேட்டை மட்டும் கொடுத்துறாங்க ஆனால் கூட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்கன்னா ஓகே, அந்த கூட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறது உனக்கு குழப்பறதுக்காக கொடுத்த ஒரு எலமெண்ட், அதை நீ இக்னோர் பண்ணிட்டு பேட்டிலிருந்து ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்துடும். நியூமரேட்டர் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர் வரலாம். டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் சில பேர் குழப்பம் வரும். ஓப்பனிங்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுக்கணுமா, க்ளோசிங்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுக்கணுமா, இல்லைனா ஆவரேஜ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் எல்லாம் சொல்கிறது தான். ஓப்பனிங் எடுக்கக்கூடாது, க்ளோசிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கிற நம்பர் எடுக்கக்கூடாது. ஓவர் த பாயிண்ட் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆரம்பித்தது 10 கோடி, 6 மாதம் கழித்து நான் இன்னொரு 10 கோடி இஷ்யூ பண்ணுறேன். தட் மீன்ஸ் 10 கோடியும் எடுக்கக்கூடாது, 20 கோடியும் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 10 கோடியை நான் எவ்வளோ நாளுக்கு யூஸ் பண்ணணும் அதோட வெயிட்டை எடுத்து, செகண்ட் 10 கோடிக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அதோட வெயிட்டும் எடுத்து, வெயிட்டட் ஆவரேஜ் எவ்வளோப்பா நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 கோடி. தட் மீன்ஸ் 10 கோடியை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்கேன், மீதி 10 கோடியை நான் பாதி தான் யூஸ் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் 10 + 10/2 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவரேஜாக நான் அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ஷேர் கேபிட்டலை நான் யூஸ் பண்ணிருக்கேன், 15 கோடி நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நான் யூஸ் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் டினாமினேட்டரில் நான் 15 கோடியை தான் டிவைட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஏர்னிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது 7வது 8வது மேக்ஸ்க்கான வெயிட்டட் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுறதுலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் 12 மாதம்னு வச்சுக்கோங்களேன், இது 0 மந்த்து, இது 12 மாதம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 கோடி வச்சுருக்கேன். இந்த 10 கோடியை நான் எத்தனை மாதத்துக்கு யூஸ் பண்ணுறேன், 12/12க்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, 12 மந்த்து, ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா நான் 12 மாதமாக அந்த 10 கோடி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 6வது மந்த்து நான் என்ன பண்ணுறேன்னா
இன்னொரு ஒரு 10 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் இஷ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு 12/12 இல்லை, வெயிட்டு 6/12. ஓகேவா, 6/12 எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 12 வருஷத்தில் ஜஸ்ட் 6 மாதம் மட்டும்தான் அந்த காசை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th மந்தில், ஓகேவா, 9th மந்தில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஒரு 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன்னா அதை நான் வெறும் 3 மாதத்துக்கு தான் யூஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் நான் வந்து 10 + 10 + 10 30 கோடின்னு எடுக்கக்கூடாது. இப்போனா எவ்வளோ தரம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 × 12/12 10, 10 × 6/12 எவ்வளோ 5, 10 × 3/12 எவ்வளோ 10 × 3/12 வந்து பார்த்தீங்கன்னா 2.5. தட் மீன்ஸ் நான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா எவ்வளோ தரம் வந்து நம்பர். பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடின்னு காட்டுவாங்கன்னா, ஆனால் 30 கோடி எடுக்கக்கூடாது. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடின்னு காட்டும், 10 கோடி எடுக்கக்கூடாது. நான் என்ன எடுக்கணும், 10 + 5 + 2.5 17.5. தட் மீன்ஸ் டினாமினேட்டரில் 17.5ன்னு எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இபிஎஸ் கேல்குலேஷன். ஓகேவா, ஸோ AS20 நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி இபிஎஸ் அப்படின்ற ஒரு ஃபிகரை கொடுங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. யூசரை ஏமாத்தாதீங்க. உங்களோட பிஎன்எல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேவை தான், பட் அதை வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ பிஎன்எல்க்கு கீழே இபிஎஸ்னு ஒரு வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் ஆஃப் AS20 இபிஎஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து 3 கோர் கான்செப்ட்னு சொன்னேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர் கான்செப்ட் இபிஎஸ் கேல்குலேஷன். அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் இபிஎஸ். ரொம்ப 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 முக்கியம் கண்ணா. இங்கே பாருங்க, ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் இபிஎஸ். ரீஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரும். ஓகேவா, ஒரு இபிஎஸ் ஃபிகரை ஸ்டேட் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணிட்டோம். கரெக்டு தான், அது கரெக்டு தான். ஓகேவா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் சில டிரான்சாக்ஷன் நடக்குங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த 10 ரூபாய் அப்படின்ற ஃபிகர் வந்து அவுடேட்டடாக இருக்கும். ஓகேவா, நான் என்ன பண்ணணும், அந்த அவுடேட்டட் ஃபிகரை மறுபடியும் மாற்றலைன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக டிசிஷன் எடுப்பாங்க. இல்லை சார், என்ன சார் என்னமோ பேசுறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்க கண்ணா, ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு நான் கொடுக்குறேனே. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனியில் 23, 24, 24, 25 அந்த ரெண்டுத்தோட நம்ம ஃபினான்ஷியல் டேட்டா இபிஎஸ்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, 23, 24, 24, 25. ஓகேவா, 23, 24, 24, 25 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 100 கோடி. ஓகேவா, ஏர்னிங்ஸு 100 கோடி. அசியூம் அதே 100 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிருக்காரு. ஓகேவா, யார், அம்பானி. ஆனால் இப்போ இவரோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஓப்பன் பண்ணுறேன். இவரோட பேலன்ஸ் ஷீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸு. ஓகேவா, இவரோட பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ தர நம்பர் ஆஃப் ஷேர் இருக்குது, எவ்வளோ தர கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சும்மா இவரோட பேலன்ஸ் ஷீட் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் என்ன இருக்குதுன்னா இங்கே 1 × 10 = 10. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ஷேர் வச்சிருக்காரு. ஒரு ஷேரோட பிரைஸ் 1 ரூபாய். தட் மீன்ஸ் 1 rupees × 10 crore = 10 crore. 10 crore அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னா 10 ரூபாய் இருக்குது. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலும் 10 ரூபாய் இருக்குது, அசெட்டும் 10 ரூபாய் இருக்குது. அசியூம் டியூரிங் தி பீரியட், அதாவது மறுபடியும் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு ஒரு 1 × 10 = 10 அப்படின்னு வாங்கிட்டாரு. தட் மீன்ஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees இருக்குண்ணா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலு, இது வந்து பேங்க்கு. ஓகேவா, இதுவும் ஷேர் கேபிட்டலு, இது வந்து பேங்க்கு. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. தட் மீன்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக குறையல, இல்லை இம்ப்ரூவ் ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் என்ன சொல்லுது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10/10 வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees, இங்கே 5 rupees. தட் மீன்ஸ் என்னால் ஏர்னிங்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருந்தேன்னா என்ன எடுத்திருப்பேன், ஓகேப்பா ரிலையன்ஸு அம்பானி அதே மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு எடுத்திருப்பேன். பட் என்ன ஆகுதுன்னா நான் இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும்போது நான் என்ன எடுப்பேன்னா இல்லை அம்பானியோட எஃபிஷியன்சி 50% குறைஞ்சிருச்சு. பிகாஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த கேபிட்டல் யூஸ் பண்ணுறான், ஆனால் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா
இபிஎஸ் நான் வந்து போன வருஷம் எவ்வளோ ஸ்டேட் பண்ணேன், 10 ரூபான்னு ஸ்டேட் பண்ணேன். இந்த வருஷம் எவ்வளோ ஸ்டேட் பண்ணுறேன், 5 ரூபான்னு ஸ்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து 10 ரூபாவும் கரெக்டு, 5 ரூபாவும் கரெக்டு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண தேவையில்ல, ரீஸ்டேட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 ஃபிகரும் இருக்கும் கண்ணா. இந்த வருஷத்தோட ஃபிகரும் இருக்கும், போன வருஷத்தோட ஃபிகரும் இருக்கும். எதுக்குன்னா சும்மா ஒரு கம்பேரபிலிட்டிக்காக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ரீஸ்டேட்மெண்ட் எப்போ நடக்கும்னா ப்ரீவியஸ் இயர் ஃபிகருக்கு நடக்கும். ஓகேவா? நான் எப்போ நடக்கும்னு சொல்கிறேன். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரீஸ்டேட்மெண்ட் நடக்கல. ஓகேவா? எதுக்காகனா லாஸ்ட் வருஷம் அம்பானி எனக்கு 10 ரூபாய் என் பண்ணி கொடுத்தான், இந்த வருஷம் 5 ரூபாய் என் பண்ணி கொடுத்தான். எதுவும் நடக்கல. ஓகேவா? ஏன்னா என்னோட டிசிஷன் கரெக்டாக தான் இருக்குது. இந்த 2 ஃபிகரும், இந்த 2 இபிஎஸ் ஃபிகரும் 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்றது கரெக்டான பிக்சர் காட்டுது. அதாவது 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் குறைஞ்சிருக்கு. என்ன அர்த்தம்னா அம்பானியோட எஃபிஷியன்சி 50% குறைஞ்சிருச்சு. டபுள் த கேபிட்டல் யூஸ் பண்ணுறான், ஆனால் ஏர்னிங்ஸை டபுள் ஆக்க மாட்டான். அதே ஏர்னிங்ஸாக இருக்குது. ஓகேவா? 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாலும் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஏர்ன் பண்ணுறான். தட் மீன்ஸ் அம்பானியோட எஃபிஷியன்சி 50% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கரெக்ட் பிக்சர் கிடைக்குதுன்னா. ஓகேவா? அசியூம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னதுன்னா ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அம்பானி கிட்ட இருக்குது, ஒரு 10 கோடி இருக்குது. ஓகேவா? ரீடைன் ஏர்னிங்ஸ் 10 கோடி இருக்குது. தட் மீன்ஸ் பேங்க்கில் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி இருக்குது. ஓகேவா? தட் மீன்ஸ் அம்பானி என்ன பண்ணுறான், போன வருஷம் 20 கோடி வச்சுருக்கான். அதில் 1 × 10 = 10 அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் கேபிட்டல் இருக்குது. மீதி இருக்கிறது ரீடைன் ஏர்னிங்ஸ் 10 ரூபாய். அது என்ன ரீடைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, போன வருஷம் ஏதாச்சும் சம்பாதிச்சு அக்குமுலேட் பண்ண ப்ராஃபிட். ஓகேவா? தட் மீன்ஸ் 10 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இருக்குது, 10 ரூபாய் ரீடைன் ஏர்னிங்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் டோட்டலாக வந்து 20 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு கேஷ் இருக்குது. அம்பானி அந்த 20 கோடி வந்து வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான். பிஸ்னஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு 100 கோடி ப்ராஃபிட் வருது. இந்த இடத்துல இபிஎஸ் எவ்வளோப்பா, இந்த இடத்துல இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ 10 rupees = 10. ஓகேவா? 25 அம்பானி என்ன பண்ணுறான்னா வெளியே எந்த காசும் வாங்கலை. ஓகேவா? வெளியே எந்த காசும் வாங்கலை, ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறாங்கண்ணா. அம்பானி வந்து பார்த்தோன்னா ஒரே ஜேர்னல் என்ட்ரி போடலாம், வேறு எந்த விஷயமும் பண்ணல. ஓகேவா? என்ன திரும்ப ஜேர்னல் என்ட்ரி போடுறான், ரீடைன்டு கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ரீடைன்டு எர்னிங்ஸ் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறான். சார் எனக்கு புரியல சார், இது என்ன சார் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட வந்து காசு வாங்காம ஷேர் கேபிட்டல் கொடுக்குறான். ஓகேவா? யூஸ்வலா ஷேர் கேபிட்டல் ஷேர் இஷ்யூக்கு என்னக்கான ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகேவா? யூஸ்வலா நீ ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும்போது இஷ்யூ பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் ஐடியல். பட் என்னதுன்னா அம்பானி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறா, அவன் போனஸ் இஷ்யூ பண்ணுறான். ஷேர் இஷ்யூ பண்ணல, போனஸ் இஷ்யூ பண்ணுறான். தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா அம்பானி கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன பண்ணுறான், ஓகேப்பா எனக்கு இனிஷியலாக வந்து அருண் அப்படின்ற ஒரு ஷேர் ஹோல்டர் 10 கோடி கொடுத்தான். அதை வச்சு நான் வந்து 10 கோடி ஏர்ன் பண்ணேன். இந்த 10 கோடி ஏர்ன் பண்ணதை மறுபடியும் அருணுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் மறுபடியும் அருணுக்கு நான் ஷேர் கேபிட்டலாக மாற்றி விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் ஏர்னிங்ஸை நான் ஷேர் கேபிட்டலாக மாற்றுறேன். ஓகேவா? ஏர்னிங்ஸை ஷேர் கேபிட்டலாக மாற்றும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ரிசோர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே 10 கோடி குறைச்சிட்டு இங்கே நான் 10 கோடின்னு காட்டுவேனே தவிர பேங்க்கில் எனக்கு பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்காது. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ. தட் மீன்ஸ் போனஸ் இஷ்யூனா நத்திங் பட் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பேங்க்கில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும் வித்தவுட் எனி இன்க்ரீஸ் இன் த ரிசோர்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் அ புக் என்ட்ரி. இட் இஸ் ஜஸ்ட் அ புக் என்ட்ரி. அப்போனா உங்களுக்கு வந்து மண்டையில் வரணும், ஷேர் கேபிட்டல்னால வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, ஒரு லெஜர் அக்கௌண்ட்டாக மாத்திர வேலை. ஓகேவா? லெஜர் அக்கௌண்ட்டாக மாத்திர வேலை. என்ன லெஜர் அக்கௌண்ட் 10 கோடி அப்படின்றது ரீடைன்ட் ஏர்னிங்ஸில் இருந்த அமௌண்ட்டை நான் எடுத்து ஷேர் கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? இங்கே இந்த மாதிரி நான் மாற்றும் போது என்ன ஆகும், இங்கே பாருங்கண்ணா, நான் இந்த மாதிரி மாற்றிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டேன்னு எனக்கு இங்கே ரீடைன் ஏர்னிங் 10 ரூபாய் இருந்தது, இங்கே 0 ஆயிடுச்சு. இப்போ இங்கே எனக்கு 1 × 10 இருந்தது, 1 × 20 மாறிடுச்சு. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், நான் 1 × 20 மாற்றிக்கிறேன். ஓகேவா? 1 × 20 மாறிடுச்சு. ஓகேவா? தட் மீன்ஸ் ₹1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வேல்யூ 20 கோடி ஷேர் வந்துருச்சு எனக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோ, இங்கே 10 கோடி இருந்தது, 20 கோடி மாறிடுச்சுக்கண்ணா. இங்கே பாருங்க கண்ணா, அம்பானியோட எஃபிஷியன்சி குறையல. 20 கோடி வச்சு 100 கோடி ஏர்ன் பண்ணிருக்கான், இங்கே 20 கோடி வச்சு 100 கோடி ஏர்ன் பண்ணிருக்கான். ஆனால் இங்கே இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ÷ 5. ஓகேவா?
10 divided by 5 sorry 10 divided by 20 10 divided by 20 என்ன நடந்திருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா EPS குறைஞ்சிருக்கு ஓகேவா EPS குறைஞ்சிருக்கு 10 divided by 20 is equal to 5 இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிசிஷன் எடுக்கும்போது என்ன டிசிஷன் எடுப்பீங்கன்னா ஒரு தப்பான டிசிஷன் எடுப்பீங்க ஆக்சுவலா அம்பானியோட எஃபிஷியன்சி குறையல கண்ணா 20 கோடி தான் வச்சிருக்கான் இந்த வருஷம் 20 கோடி தான் வச்சிருக்கான் எந்த விதமான ரிசர்வ்ஸும் அடிஷனலா எம்ப்ளாய் பண்ணல நான் போன எக்ஸாம்பிள் அடிஷனலா எம்ப்ளாய் பண்றேன் தான் ஆனா இந்த எக்ஸாம்பிள் அடிஷனலா எம்ப்ளாய் பண்ணல ஆனால் EPS குறைஞ்சிருக்கு எதுக்காக சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போனஸ் இஷ்யூ தட் மீன்ஸ் ஒரு போனஸ் இஷ்யூனால எந்த விதமான ரிசோர்ஸஸும் அம்பானிக்கு நம்ம கொடுக்காம அவனுடைய EPS-ஐ நம்ம குறைச்சோம்னா that will give us a wrong picture எனக்கு இங்க வந்து பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா அம்பானியோட எஃபிஷியன்சி 50% குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனா ஆக்சுவலா குறைஞ்சிருக்கா குறையல ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லுங்கன்னா இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா இன்கேஸ் இந்த மாதிரி போனஸ் இஷ்யூ நடக்கும்போது நீங்கள் 10 vs 5 கம்பேர் பண்ணக்கூடாது அது கம்ப்ளீட்லி ராங் நீங்கள் என்ன பண்ணணும் 10ன்னு நீங்கள் போன வருஷம் போட்டது கரெக்டுப்பா போன வருஷம் நீங்கள் 10ன்னு போட்டீங்க அது கரெக்டு ஆனால் இந்த வருஷம் என்ன நடந்துருச்சு போனஸ் இஷ்யூ நடந்துருச்சு தட் மீன்ஸ் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இதை 10ன்னு காட்டக்கூடாது இதை ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும் என்ன சார் ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் போனஸ் ஷேர் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த போனஸ் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டினாமினேட்டரில் கொண்டுட்டு வரணும் தட் மீன்ஸ் இங்கே நீங்கள் 100 divided by 10 ப்ளஸ் போனஸ் எவ்வளோ தூரம் கண்ணா நீங்கள் போனஸ் கொடுத்தீங்க 10 கோடி அடிஷனலாக ஒரு 10 கோடி ஷேர் கொடுத்தாங்க தட் மீன்ஸ் 10 divided by 20 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்டட் EPS இது நார்மல் EPS கண்ணா இது ப்ரீவியஸ் இயரோட நார்மல் EPS இது ப்ரீவியஸ் இயரோட ரீஸ்டேட்மெண்ட் EPS ஸோ இந்த 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது அம்பானியோட எஃபிஷியன்சி சேமாக இருக்கும் ஆக்சுவலாக எதுக்கான கரெக்டு அம்பானியோட எஃபிஷியன்சி மாறல அம்பானியோட எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கரெக்ட் பிக்சர் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும் எப்போ ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும்னா whenever there is a increase in share capital without any corresponding increase in the resources ஓகேவா இப்போ இல்லை நான் போன எக்ஸாம்பிளில் பார்த்தேன் போன எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் 5 இருந்தது அந்த இடத்துல தட் இஸ் டியூ டு இன்எஃபிஷியன்சி 10லேருந்து 5 எதுக்கு குறைஞ்சிருக்குன்னா அம்பானியோட இன்எஃபிஷியன்சியால குறைஞ்சிருக்கு ஏன்னா அவன் அடிஷனலாக போன வருஷம் 10 கோடி யூஸ் பண்ணா இந்த வருஷம் 20 கோடி யூஸ் பண்ணுறான் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணல இது அம்பானி மேலே தப்பு அம்பானி மேலே இருக்கிற தப்பு EPS-ல ரிஃப்ளெக்ட் ஆகுது EPS-ல நான் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கலாம் EPS-ஐ பார்த்து ஆனால் செகண்ட் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணுறேன் 10லேருந்து 5 ரூபாய் குறையுதுன்னு பார்க்குறேன் பட் என்ன ஆகுதுன்னா அது அம்பானியோட இன்எஃபிஷியன்சியான்னு கேட்டிங்கன்னா அம்பானியோட இன்எஃபிஷியன்சி இல்லை அது 10லேருந்து 5 எதுக்கு குறைஞ்சிருக்குன்னா இட் இஸ் ஜஸ்ட் டியூ டு புக் என்ட்ரி ஓகேவா புக் என்ட்ரி என்ன புக் என்ட்ரி ரீடைன்டு எர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு லெஜரை க்ளோஸ் பண்ணிட்டு அதை நான் மறுபடியும் வந்து ஷேர் கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இது ஜஸ்ட் ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான் எவனோ ஒருத்தவங்க உட்காந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டதுனால 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் குறைஞ்சிருக்கே தவிர இது அம்பானியோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்கவே இல்லை அம்பானியோட அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுறான் 20 கோடி வச்சு 100 கோடி ஏர்ன் பண்ணுறான் போன வருஷம் இந்த வருஷம் 20 கோடி வச்சு 100 கோடி ஏர்ன் பண்ணுறான் தட் மீன்ஸ் நான் வந்து பார்த்தேன்னா அம்பானியோட எஃபிஷியன்சி இங்கே தப்பாக காட்டுது அதனால தான் இந்த AS20 என்ன சொல்கிறாங்கன்னா whenever there is any increase in share without any increase in resources we should not trust the previous year figure we should restate the previous year figure அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் EPSனு சொல்கிறாங்க ஓகேவா தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 23-24ல் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் EPS 10 ரூபாய் 23-24ஓட ரீஸ்டேட்டட் EPS 5 ரூபாய் 24-25ஓட பேசிக் நார்மல் EPS வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா AS20 என்ன சொல்லுதுன்னா நீங்கள் 3 ஃபிகரை சொல்லுங்கள் லாஸ்ட் வருஷம் 10 ரூபாய் ஆனால் லாஸ்ட் வருஷத்தை நான் 5 ரூபான்னு ரீஸ்டேட் பண்ணிட்டேன் அந்த 5 ரூபாயும் இந்த 5 ரூபாயும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் டோன்ட் டேக் திஸ் 10 இந்த 10ம் கரெக்ட் தான் அதை நான் தப்புன்னா சொல்லலை ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த 10 வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடாது அந்த 10 வந்து போன வருஷம் மேபி கரெக்ட் போன வருஷம் மேபி ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் இந்த ஃபிகர் உங்களுக்கு இரலவெண்ட் இந்த ஃபிகர் உங்களுக்கு அவுடேட்டட் இந்த ஃபிகரை நீங்கள் கண்டுக்காதீங்க 5 ரூபாய் வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கணுங்க 5ஐயும் கம்பேர் பண்ணுங்க 10ஐயும் கம்பேர் பண்ணாதீங்க அம்பானியோட எஃபிஷியன்சி இந்த இடத்துல மாறல இது ஜஸ்ட் புக் என்ட்ரி அந்த புக் என்ட்ரிக்கு நீங்கள் ரீஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு AS20 சொல்லிருக்கலாம் இதுதான் ரீஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ரீஸ்டேட்மெண்ட் எப்போ பண்ணணும் whenever there is any increase in share capital without any increase in bonus without any increase in resources we should restate the
பேசிக் இபிஎஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் எல்லாம் நினச்சிக்க கூடாது. கரண்ட் இயரில் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிக்க கூடாது. ரீஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் தான் ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா. ரீஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா கண்ணா பண்ணணும்? அதே தான் லாஸ்ட் இயர் 100 டிவைட் பை 10 போட்டோமா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் 100 டிவைட் பை 10 போடாமல் 10 கூட எவ்வளோ தூரம் போனஸ் எலமெண்ட் இருக்கோ அந்த போனஸையும் ஆட் பண்ணிடணும். சார் எனக்கு போன வருஷம் 10 crores கேபிட்டல், இந்த வருஷம் நான் அடிஷனலாக போனஸ் கொடுத்துருக்கேன், 10 கோடி கொடுத்துருக்கேன், 10 கோடி கொடுத்துருக்கேன்னா அந்த 10 கோடி அடிஷனலாக ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான ஃபார்முலாவையும் நான் உங்களுக்கு காட்டல, ஆனால் உங்கள் கண்ணில் ஃபார்முலாவாக காட்டல, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் போடுறேன். ஓகேவா? இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஃபார்முலாவில் நம்பாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகேவா? சம்மு போடலாம். எப்பயுமே நான் அந்த மாதிரி தான் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்தோடனே ஃபார்முலா படிக்க மாட்டேன். ஓகேவா? எடுத்தோடனே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஏஎஸ்20 ஒருத்தவங்க எழுதுறான், எதுக்குடா இபிஎஸ்ன்னு இருக்கணும், எனக்கு தான் ஏர்னிங்ஸ்னு ஒரு ஃபிகர் இருக்கு, அதை வச்சு நான் டிசிஷன் எடுப்பேனே, அதை வச்சு எடுத்தால் தப்பாகுமா, இபிஎஸ்ன்னு ஒரு ஃபிகர் இருந்தால் தான் கரெக்டாக என்னால் டிசிஷன் எடுக்க முடியுமா, ஆமாம் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். சரி, ஓகே, இபிஎஸ் போன வருஷம் ஒரு இபிஎஸ் இருக்குது, இந்த வருஷம் ஒரு இபிஎஸ் இருக்குது, நான் கம்பேர் பண்ணுறேன். மறுபடியும் நான் எதுக்குடா ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும், அந்த இபிஎஸ் அப்போனா தப்பா, எதுக்கு நான் ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும், எதுக்கு ரீஸ்டேட்டட் இபிஎஸோட நான் டிசிஷன் எடுக்கணும் கம்பேர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னு நீங்கள் வந்து கேட்டு படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வரும் கண்ணா. நீங்கள் இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா எக்ஸாம் டைமில் வந்து படிக்காமல் போனால் கூட வந்து பார்த்தோன்னா உங்களால் பாஸ் ஆக முடியும். பட் என்னன்னா அதுக்காக படிக்காமலாம் போகக்கூடாது, சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தான் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டரில் படித்தேன். ஓகே, இன்டரில் நான் இந்த கிளாரிட்டியோட படித்தேன். பட் என்னதுன்னா இப்போ நான் எதுவும் உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எதுவுமே நான் படிக்கல. ஓகேவா? நான் ஜஸ்ட் பார்த்தேன். ஓகே, இதான் நான் ரீஸ்டேட்மெண்ட் எதுக்கு பண்ணணும், மேபி ஏதாச்சும் போனஸ் இஷ்யூ பண்ணுறப்பா, ரிசோர்ஸஸே எதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்காது, நம்ம எதுக்கு அதை அம்பானி மேலே வந்து பழிய சுமத்தணும், எவனோ ஒருத்தன் ஜெர்னல் என்ட்ரி போட்டான், இது எதுவும் தப்பு இல்லையே, நான் எதுக்கு 10 year கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ படித்தாலும் இப்போ ரீகலெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமே ரீகலெக்ட் ஆகுதுன்னா இந்த கிளாரிட்டியோட படிச்சிங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் வர எக்ஸாமில் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கண்ணா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தோன்னா இதை எப்படி ஆட் பண்ணலாம்னா, லாஸ்ட் வருஷம் ஏர்னிங்ஸ் எடுத்துட்டு லாஸ்ட் வருஷம் எவ்வளோ தரம் ஷேரு ப்ளஸ் வந்து போனஸ் ஷேரு. ஓகேவா? எதர் இப்படி ப்ளஸ் எவ்வளோ தரம் போனஸ் ஷேரோ இப்படி போடலாம், அப்படி இல்லைன்னா இன்டூ போனஸ் ரேஷியோ இப்படி போடலாம். ரெண்டும் ஒன்று தான். அது என்ன சார் இன்டூ போனஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனஸ் ரேஷியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:1. தட் மீன்ஸ் ஒரு ஷேர் வச்சுருந்தானா உனக்கு ஒரு ஷேர் இலவசம்பா. ஓகேவா? இதுதான் போனஸ் ரேஷியோ 1:1. தட் மீன்ஸ் ஒரு ஷேர் வச்சுருந்தானா உனக்கு 2 ஷேர் கிடைக்கும். ஓகேவா? இதை 1:2னா ஒரு ஷேர் வச்சுருந்தா உனக்கு 2 ஷேர் கிடைக்கும். தட் மீன்ஸ் உனக்கு 3 ஷேர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் +10 போடலாம், அப்படி இல்லைனா ×2 போடலாம். ஓகேவா? ஏன்னா ×2/1. ஸோ இதுதான் போனஸ் ரேஷியோ. இங்கேயும் வந்து 100/20, இங்கேயும் வந்து 100/20. இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தோன்னா அவன் 1:1 கொடுக்கல, 1:2 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா 2 போனஸ் ஷேர் வருது. ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 + 20 வந்து 30, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 + 20 வந்து பார்த்தீங்கன்னா 30, இங்கே 10 + 3/1. ஓகேவா? 3/1 இன் த சென்ஸ் நான் ஒரு ஷேர் வச்சுருந்தேன்னா எனக்கு 3 ஷேராக மாறும். ஸோ இங்கேயும் 30. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் வந்து ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும் லாஸ்ட் இயர் இபிஎஸ்க்கு. ஓகேவா? இது கொஞ்சம் சிம்பிள் கண்ணா. இப்போ இன்னொன்று வரேன் என்ன வரும்னா ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஆல்சோ போனஸ். பட் என்னதுன்னா இதை நான் வந்து பார்த்தேன்னா 100% போனஸ் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? 100% நான் வந்து காசே வாங்கல, ஒரு துளி கூட பீப்புள் கிட்ட இருந்து காசு வாங்கல. ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா புக் என்ட்ரி தான். ரீடைன்ட் ஏர்னிங்ஸில் இருந்து குறைஞ்சி ஷேர் கேபிட்டலுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், <100% போனஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது என்ன 100% போனஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. என்னோட ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஆனால் நான் வந்து பீப்புள் கிட்ட இருந்து 50 ரூபா தான் வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சொல்கிறேங்க, பாருப்பா உன்னோட உழைப்புனால மட்டும்தான் நான் வளர்ந்தேன், உனக்கு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு போனஸ் கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லை, அவ்வளோ தரம் எனக்கு காசு இல்லை, அவ்வளோ தரம் எனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறேன். ரைட்ஸ் இஷ்யூ இந்த சென்ஸ் நீ பார்த்தனா என்னோட ஷேரோட மதிப்பு 100 ரூபா, வெளியே போய் பார்த்தனா என்னோட ஷேரோட மதிப்பு 100 ரூபா கண்ணா 100 ரூபா, ஆனால் அந்த 100 ரூபா ஷேராக உனக்கு நான் 50 ரூபான்னு விற்கிறேன். தட் மீன்ஸ் 50% போனஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னோட ஷேரோட வேல்யூ ஃபேர் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 100 ரூபா, உனக்கு இஷ்யூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. தட் மீன்ஸ் இதில் வந்து எவ்வளோ தரம் போனஸ் எலமெண்ட் இருக்குது, 50% போனஸ் எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? 50% அப்படின்னா ஒன்றும் இல்லை, 50 / 100. இல்லை சார் இது நான் 40 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எவ்வளோ தரம் போனஸ் எலமெண்ட் இருக்குது, 60%. ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 60 ரூபா. 60 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் போனஸ் கொடுக்குறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் 60%. நான் என்ன பண்ணணும், இன்கேஸ் நான் வந்து
100% போனஸ் கொடுக்காம less than 100% போனஸ் கொடுக்குறான், அதுக்கு பேர் என்னது ரைட்ஸ் இஷ்யூ. less than 100% போனஸ் கொடுக்குறான்னா that is nothing but ரைட்ஸ் இஷ்யூ. ஓகேவா? நான் இந்த மாதிரி உனக்கு நான் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறேன்னா குடுகுடுன்னு போயிட்டு எவ்வளோ தரம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி அடிஷனலாக ஷேர் இஷ்யூ பண்ணுறேன்னா 10 கோடியும் நான் போயிட்டு அங்கே ஆட் பண்ணுறக்கூடாது. இங்கே பாருங்க கண்ணா, இங்கே நான் வந்து என்ன பண்ணேன், 10 கோடி ஆட் பண்ணேன். ஓகேவா? 100 divided by 10 + 10. நான் 10 கோடி எதுக்கு ஆட் பண்ணேன்னா this 10 crore is nothing but 100% போனஸ். ஓகேவா? அதனால தான் நான் வந்து 10 கோடி ஆட் பண்ணேன். இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூவாக கொடுக்குறேன், that is not a 100% bonus, that is just a 50% bonusனா நான் வந்து இங்கே 10 கோடி ஆட் பண்ணக்கூடாது, 10 கோடி into 50%. that means எவ்வளோ தூரம் போனஸ் எலமெண்ட்டோ அதை மட்டும்தான் கண்ணா டினாமினேட்டரில் ஆட் பண்ணணும் ஃபார் த கேல்குலேஷன் ஆஃப் ரீஸ்டேட்டட் இபிஎஸ். புரிஞ்சிருச்சா? that means nothing but, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரீஸ்டேட்டட் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்னிங்ஸ் எடுத்துக்கணும், ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைட் பை லாஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், லாஸ்ட் இயர் எவ்வளோ தர வந்ததோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் ஷேரு இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ். நான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% போனஸ் இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 10 ரூபா, நம்மளோட எக்ஸாம்பிளில் இந்த இயர் வந்து சார் லாஸ்ட் இயர் 100 கோடி இருந்தது, லாஸ்ட் இயர் 10 ரூபான்னு 10 கோடி ஷேர் இருந்தது, நான் இந்த வருஷம் 10 கோடி போனஸ் இஷ்யூ பண்ணுறேன், தட் இஸ் நத்திங் பட் 100% போனஸ்னால் நீங்கள் 20 கோடின்னு எடுத்து 1100 டிவைட் பை 20 எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ஏர்ன் பண்ணேன், 10 கோடி லாஸ்ட் இயர் எனக்கு இருந்தது, அடிஷ்னலாக 10 கோடி நான் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணேன், பட் என்ன அதனால் தட் இஸ் நாட் 100% போனஸ், தட் இஸ் 50% போனஸ். ஓகே, 50% போனஸ் பிகாஸ் மேபி என்னோட ஃபேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபான்னு இருக்கும், நான் இஷ்யூ பண்ணது 15 ரூபா, இல்லை என்னோட ஃபேர் வேல்யூ 40 ரூபான்னு இருக்கும், நான் இஷ்யூ பண்ணது 20 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? போனஸ் கொடுக்குறேன், ஆனால் 100% கொடுக்காம ஒரு 50% கொடுக்குறேன், 40% கொடுக்குறேன்னா எவ்வளோ தரம் போனஸ் கொடுக்குறானோ அந்த போனஸ் அமௌண்ட்டை மட்டும் எடுக்கணுங்கண்ணா. ஓகேவா? தட் மீன்ஸ் ஃபுல்லாக கொடுத்தனா ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடணும், 50% கொடுக்குறேன்னா ஜஸ்ட் 10 இல்லை 50% மட்டும் தான் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் 10 + 5 15. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ. இந்த ரைட்ஸ் இஷ்யூவை ரொம்ப குழப்பவாங்க. ஓகேவா? எல்லாருமே ரொம்ப குழப்பவாங்க, பட் ரொம்ப சிம்பிள். இங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன ட்விஸ்ட் நடக்கும்னா, நான் உங்களுக்கு இப்போ நான் சிம்பிளாக சொல்லிட்டேங்கண்ணா, என்ன சொன்னேன்னா, ஃபேர் வேல்யூ 100 ரூபா, இஷ்யூ பண்ணது 40 ரூபா, போனஸ் எலமெண்ட் 60 ரூபா, சரி 60%. தட் மீன்ஸ் போனஸ் எலமெண்ட் 60% சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேங்கன்னா, ஆக்சுவலாக கொஷினில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ணுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஃபேர் வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஒரு கம்பெனியோட ஷேர் எவ்வளோ திறம்பா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதோட லாஜிக்கு நான் சொல்கிறேன். அந்த ஃபார்முலா பேர் தான் என்னதுன்னா எக்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ வேல்யூ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபேர் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிங்க, அதை இஷ்யூ ப்ரைஸோட கம்பேர் பண்ணுங்கள், எவ்வளோ தரம் போனஸ்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். நான் இங்கே 100 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, 100 ரூபான்னு எக்ஸாம் கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் நாட் இன்டர் லெவல் எக்ஸாம் பண்ணா, தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல் எக்ஸாம். ஸோ இன்டர் லெவல் எக்ஸாமில் என்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த 100 ரூபாவை சொல்ல மாட்டாங்க, இந்த 100 ரூபாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா என்ன எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து பேசிட்டு அப்படியே போய்டணும் இல்லை, உங்களுக்கு நான் கான்செப்டை சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான சம்மு, இந்த ரீஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து ஒரு சம்மு எடுத்து நான் போட்டு காட்டுறேன். அது போட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு 100% கிளாரிட்டி வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபேர் வேல்யூ, அதாவது 100% போனஸ் விட்டுருங்க. 100% போனஸில் கொடுக்குற எல்லாமே போனஸ் தான், ஃபேர் வேல்யூடெல்லாம் கம்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் தான். ரைட்ஸ் இஷ்யூ பொறுத்த வரை வந்து பார்த்தோன்னா ஃபேர் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஃபேர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அந்த போனஸ் எலமெண்ட்டை மட்டும் தான் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரீஸ்டேட்மெண்ட் இபிஎஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபேர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். சீக்கிரம் இவங்களோட ஃபார்முலாவை நான் சொல்கிறேன் ஃபேஸ் வேல்யூக்கு, சரி ஃபேர் வேல்யூ. ஓகேவா? அதாவது தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நகை கடைக்கு போகிறீங்க. ஓகேவா? ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, ஒரு தங்க நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? ஒரு தங்க நகை வாங்குறீங்க, ஃபுல் ப்ரைஸ் பே பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு காயின் கூட எடுத்துக்கலாமே, ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க, ஃபுல் ப்ரைஸ் பே பண்ணுறீங்க. ஓகேவா? அதோட ப்ரைஸ் ஆச்சும் 1000 எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் அந்த காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
அதோட ஃபேர் வேல்யூ 1000 rupees. ஓகேவா? பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்க. ஓகேவா? ஒரு காயின் வாங்குறீங்க, வாங்கும்போது நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். செகண்ட் காயின் வாங்கும்போது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறேன். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு காயினை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்குறீங்கன்னா செகண்ட் காயினில் உங்களுக்கு நான் கொஞ்சம் போனஸ் கொடுக்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரைட்ஸ் இஷ்யூ மாதிரி. ஓகேவா? நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ் இருக்குது? அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக காசு கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு தங்க காயின் கிடைக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு தங்க காயின் இருந்தது 1000 rupees. இப்போ என்கிட்ட வந்து 2 தங்க காயின் இருக்குது 1500 ரூபாய். ஓகேவா? தட் மீன்ஸ் நான் 2 தங்க காயினுக்கு 1500 ரூபாய் பே பண்ணுறேன். என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தங்க காயினோட வேலை 1000 ரூபாய், இந்த தங்க காயினோட வேலை 500 ரூபாய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆவரேஜாக நான் என்ன சொல்லுவேன், ஒரு தங்க காயினோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 750 ஓகேவா? எனக்கு ஒரு தங்க காயினோட ஒர்த்து 750. தட் மீன்ஸ் என்னோட தங்க காயினோட ஃபேஸ் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, எக்ஸ் ரைட் ப்ரைஸ், தியரட்டிக்கல் எக்ஸ் ரைட் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 750. ஸோ இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக என்கிட்ட எவ்வளோ தர நம்பர் ஆஃப் ஷேர் இருந்தது, அதோட வேல்யூ எவ்வளோ தர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஷேர் கொடுத்தாங்க, அதோட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் தங்க காயின். தட் மீன்ஸ் இனிஷியல் ப்ளஸ் ரைட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் இருந்தது 1:10. ஓகேவா? என்கிட்ட இனிஷியலாக ஒரு ஷேர் இருந்தது, அதோட ஃபேஸ் வேல்யூ 1:10 ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூம் நான் வந்து போனஸ் கொடுக்குறேன். ஓகேவா? போனஸ் நான் கொடுக்குறேன், ஒரு ஷேர் நான் போனஸ் இல்லை ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். அதில் நான் எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா காசு பே பண்ணுறேன், இல்லை எவ்வளோ தரம் காசு வந்து கம்பெனி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 7 ரூபாய். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நான் ஆல்ரெடி கொடுத்துறேன். செகண்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரைட்ஸுக்கு நான் 7 ரூபாய் பே பண்ணுறேன். தட் மீன்ஸ் என்கிட்ட டோட்டலாக 2 ஷேர் வருது. அதோட ஒரு ஷேரோட வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தராங்கன்னா 17/2 ஈக்குவல் டு 1 2 16 8.5. தட் மீன்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற ஷேரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8.5. ஓகேவா? 8.5. ஆனால் நான் எவ்வளோ தரம் பே பண்ணுறேன்? 7 rupees. ஓகேவா? 7 rupees. எவ்வளோ தரங்கான டிஃப்ரென்ஸு? 1.5 rupees வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் எலமெண்ட். திஸ் இஸ் போனஸ். எனக்கு கிடைச்ச போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1.5 rupees. ஓகேவா? ஒரு நிமிஷம். போனஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 1.5 டிவைடட் பை ஒரு நிமிஷம் டிவைட் பை எவ்வளோக்கன்னா 8.5. ஓகேவா? டிவைட் பை 8.5. என்னோட ஷேரோட வேல்யூ ஆக்சுவலாக 8.5. எனக்கு அதில் 1.5 rupees டிஸ்கவுண்ட் கிடைச்சிச்சு. இன்டூ 100 போட்டிங்கன்னா இதுதான் போனஸ் எலமெண்ட். ஓகேவா? எவ்வளோ தரும்? 1.5 டிவைட் பை 8.5 இன்டூ 100. ஓகேவா? போனஸ் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 17.6 கண்ணா. தட் மீன்ஸ் ரீஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் எடுக்கணும்னா 17.6% மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக ஒரு ஷேர் இருக்குது. அந்த ஒரு ஷேரில் எவ்வளோ தரம் போனஸ் எலமெண்ட்னா 1 into 17.6%. தட் மீன்ஸ் எனக்கு லாஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் கண்டுபிடிக்கும் போது நான் எவ்வளோ எடுப்பேன்னா ஒரு நிமிஷம் இங்கே 1ன்னு போட்டுப்பேன், ப்ளஸ் இன்னொரு 1 into 17.6%. இங்கே எவ்வளோ தரம் ஏர்னிங்ஸோ அவ்வளோ தரம் ஏர்னிங்ஸை போட்டோன்னா எனக்கு என்ன வந்துடும்? ரீஸ்டேட்டட் இபிஎஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. இதே மெத்தடு இவங்க இன்னொன்று எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படி இல்லை இதே கேல்குலேஷன் தான். ஆனால் ரீஸ்டேட்டட் இபிஎஸ்க்கு இன்னொரு மெத்தடாக கூட நம்ம கேல்குலேட் பண்ணலாம். என்னன்னா ஏர்னிங்ஸ் டிவைடட் பை இங்கே நான் என்ன பண்ணேன் 1 ப்ளஸ் எவ்வளோ தூரம் புதுசாக ஷேர் கொடுத்துருக்காங்களோ அதில் இன்டூ போனஸ் எலமெண்ட். அப்படி இல்லாட்டினா 1 இன்டூ போனஸ் மல்டிபிள், அதாவது வந்து 1 இன்டூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி 10 ரூபான்னு இருந்தது 8.5 மாறிடுச்சு. தட் மீன்ஸ் 10 ரூபான்னு இருந்தது 8.5 மாறிடுச்சு. மீதி எவ்வளோ தூரம் இருக்குதோ அது போனஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரெண்டுத்தோட ஆன்சரும் சேம் தான் கண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் எவ்வளோ வருது? 1.176. ஓகேவா? இங்கே டினாமினேட்டரில் எவ்வளோ வருது? 1.1 into 10 divided by 8.5. அதே தான் 1.176. நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் என்னதுன்னா
போனஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தடு இன் கேஸ் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. போனஸ் இஷ்யூனா ஒன்றும் இல்லை, 100% போனஸ் தான். அந்த போனஸ் எலமெண்ட் அந்த போனஸ் ஷேரை ஆட் பண்ணிக்கணும் டினாமினேட்டரில் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் ரீஸ்டேட்டட் இபிஎஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? அப்படி இல்லை சார் ரைட்ஸ் இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ இஸ் நத்திங் பட் லெஸ் தென் 100% போனஸ். அது எவ்வளோ பர்சன்ட் போனஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17.6%. 17.6% எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம ஒரு ஃபேர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் 8.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேர் வேல்யூ என்னப்பா? டோட்டலாக எவ்வளோ தூரம் நான் காசு கலெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா டோட்டலாக எவ்வளோ தூரம் நான் காசு பே பண்ணிருக்கேன். ஓகேவா? 1 × 10 + 1 × 7 டிவைட் பை எனக்கு டோட்டலாக எவ்வளோ தர ஷேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ. அந்த ஃபேர் வேல்யூவை நம்மளோட 7 rupees இஷ்யூ ப்ரைஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1.5 rupees போனஸ்னு வந்துடும். அதை பர்சன்டேஜ் எடுக்கணும். 1.5 8.5ல் எவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு போனஸ் எலமெண்ட். மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்து வாங்கினது அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். அப்படி இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ 10 rupees. ஓகேவா? டிவைட் பை ஃபேர் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அது வந்துடும். ஓகேவா? டினாமினேட்டர் எதை இந்த மெத்தடும் போடலாம், இந்த மெத்தடும் போடலாம். பட் ஐ வில் ப்ரிஃபர் திஸ் மெத்தட் பிகாஸ் எனக்கு இதில் தான் கிளாரிட்டி இருக்கும். என்னால் பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும். 17.6% போனஸ். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்னா 100%, பட் ரைட்ஸ்னா இங்கே 17.6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்டட் இபிஎஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து குழப்பற மாதிரி இருக்கும் கண்ணா, புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க குழப்பற மாதிரி இருக்கும். என்னடா அது கொச்சன்னு ஏதோ சம் போட்டுருக்கானு எனக்கு தெரியும். அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சம்மு போட்டு காட்டும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 2 கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? பேசிக் இபிஎஸ் எதுக்கு பண்ணுறோம், என்ன ஃபார்முலா, ஏர்னிங்ஸ்னால் என்ன ஏர்னிங்ஸு, இஏ இஎஸ்ஹெச், டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் ஷேர்னா என்ன நம்பர் ஆஃப் ஷேர், வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். எதுக்கு நம்ம ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும்? whenever there is any increase in share capital without any இப்படி எடுத்துக்கலாமே, whenever there is any changes in share capital without any changes in resources. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நார்மல் இபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்னொரு டைல்யூட்டட் இபிஎஸ்னு நம்ம போட்டு காட்டணும். தட் மீன்ஸ் 2 இபிஎஸ் வந்து நம்ம போட்டு காட்டணும். 2வது இபிஎஸ் எதுக்கு போட்டு காட்டணும், அது என்ன சார் டைல்யூட்டட் இபிஎஸ், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது 3 கான்செப்ட், அதில் 2 பார்த்தாச்சு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ். ஓகே, டைல்யூட்டட் இபிஎஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிஷ்னலாக ஒரு இபிஎஸ் கொடுக்கணும் நம்மளோட ஃபினான்ஷியல்ஸில். அதாவது பேசிக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரீஸ்டேட்மெண்ட் இன்கேஸ் தேர் இஸ் எனி சேஞ்சஸ் இன் ஷேர் கேபிட்டல் வித்தவுட் எனி சேஞ்சஸ் இன் ரிசோர்சஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ரீஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? பேசிக் இபிஎஸ், அதுக்கப்புறம் ரீஸ்டேட்டட் இபிஎஸ் பார்த்தாச்சு. 3வது வந்து பார்க்க போகிற கான்செப்ட் டைல்யூட்டட் இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸ் வந்து எப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். இன்கேஸ் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் ஈக்விட்டி ஷேர் இருந்ததுன்னா அது என்ன சார் பொட்டென்ஷியல் ஈக்விட்டி ஷேர், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 × 10 10 கோடி வச்சிருக்காரு, பேங்க்கில் 10 கோடி வச்சிருக்காரு. ஓகேவா? இது ஷேர் கேபிட்டல் பேங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் அசியூம் டிபென்ச்சர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டிபென்ச்சரு ஒரு எக்ஸாம்பிள் 100 கோடி 10% டிபென்ச்சரு. ஓகேவா? அதாவது 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற டிபென்ச்சரு 100 கோடி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 110 கோடி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இவர் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அந்த வருஷம் எவ்வளோ வருது, 100 rupees வருது, சாரி 100 crores சும்மா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், பேசிக் இபிஎஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். 100/10 ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees கண்ணா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஈக்விட்டி ஷேர். ஓகேவா? ஆக்சுவல் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ, 10 ரூபாய். அசியூம் இந்த டிபென்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த டிபென்ச்சரை அம்பானி கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காருன்னா, என்ன டேர்ம் போட்டு கொடுத்துருக்காருன்னா, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு கன்வெர்ட் பண்ணிடுறேன். 2 வருஷம் கழிச்சு நான் இந்த 100 ரூபாவை என்னவா மாற்றிக்கிறேன், ஷேர் கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். தட் மீன்ஸ் அசியூம் ஒரு 10 கோடி ஷேர் கேபிட்டலாக மாற்றுறேன். ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
10 ரூபாய் ஓகேவா 10 crores நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நான் கொடுக்குறேன் ஃபேஸ் வேல்யூ 10 rupees ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் டோட்டலாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 100 crores கேஷாக கொடுக்காம ஈக்விட்டி ஷேராக கொடுத்துட்றேன் தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ஈக்விட்டி ஷேராக மாற்றிடுவோம் ஓகேவா ஓகே சார் புரியுது இது ஈக்விட்டி ஷேராக மாற்றினா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மாற்றும் போது நம்மளோட இபிஎஸ் ஃபியூச்சரில் குறையும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்லாம் பண்ண மாட்டோம் இருந்தாலும் ஈக்விட்டி ஷேர் குறையும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் மேக்ஸு என்னதுன்னா இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் ஓகேவா ஒரு டிவிஷனை பொறுத்தவரை நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் இன்க்ரீஸ் ஆகும் டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் டிக்ரீஸ் ஆகும் கண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/1னா 2 இதே 3/1னா 3 ஓகேவா இதுவே 2/1னா 2 இதே 2/2 டினாமினேட்டரில் சரி 2/1 சரி ஒரே நிமிஷம் மறுபடியும் வரேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2/1னா 2 இதே 2/2 இருந்தனா 1 ஆகிடும் தட் மீன்ஸ் டினாமினேட்டரில் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் குறையும் அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே பேசிக் இபிஎஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஃபியூச்சரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபென்ச்சரை ஷேராக கன்வெர்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் ஏறும் ஏன்னா டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் ஷேர் ஏறுது நம்பர் ஆஃப் ஷேர் ஏறும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் அவுட்புட் பேசிக் இபிஎஸ் குறையும் ஓகேவா ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா AS20 வந்து எழுதினவங்க இங்கே பார்ப்பான் வாங்கிட்ட ஈக்விட்டி ஷேர் இருக்குது அது கூடவே ஒரு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேரும் இருக்குது நீ என்ன பண்ணு வாங்கிட்ட இருக்கிற ஈக்விட்டி ஷேரை வச்சு பேசிக் இபிஎஸ் கண்டுபிடிச்சிரு ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேரை வச்சு இன்னொரு இபிஎஸ்ஸை கண்டுபிடி அந்த இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ண போகிற இபிஎஸ்ஸை நீங்கள் இப்பயே கண்டுபிடிக்கணும் பிகாஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இபிஎஸ் குறைய போகுது எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் சேஞ்ச் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபென்ச்சர்லாம் வந்து நான் ரிடீம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரிடீம் இந்த சென்ஸ் நான் வந்து ஈக்விட்டி ஷேராக மாற்றிட்டேன்னா எவ்வளோ தரம் ஆகும் 100 rupees ஓகேவா 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏர்னிங்ஸ்னு வச்சுக்கோங்க அதே ஏர்னிங்ஸ் 100 rupees என்கிட்ட ஆல்ரெடி 10 கோடி ஈக்விட்டி ஷேர் இருக்குது ப்ளஸ் டிபென்ச்சரை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் 10 கோடின்னு சொல்லிட்டு ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு குறையும் என்ன எக்ஸ்பென்ஸு டிபென்ச்சரில் இருக்கிற இன்ட்ரெஸ்டோட எக்ஸ்பென்ஸ் குறையும்னு வச்சுக்கோங்களா எவ்வளோ தரம்ப்பா இங்கே 10% ஓகேவா தட் மீன்ஸ் ஒரு 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு குறையும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் போது நமக்கு ப்ராஃபிட் ஆட் ஆகும் தட் மீன்ஸ் ஃபியூச்சரில் நான் இந்த டிபென்ச்சரை கன்வெர்ட் பண்ணும்போது டினாமினேட்டரில் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா நான் ஃபியூச்சரில் கன்வெர்ட் பண்ணும்போது நியூமரேட்டரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பட் தட் இஸ் நத்திங் கம்பேர் டு டினாமினேட்டர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டினாமினேட்டரில் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ தூரம் இபிஎஸ் குறையுங்க பாருங்கள் இப்போ வந்து 110 ஓகேவா 100 ரூபாய் அப்படின்ற ப்ராஃபிட் 110 ஆயிடுச்சு என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆச்சுங்கன்னா கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலக்கன்னா இந்த 10 ரூபாய் எதனால் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கல நான் டிபென்ச்சரை ஷேராக மாற்றினா அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் குறையுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ரூபாய் அடிஷனல் ப்ராஃபிட் வருது அதே மாதிரி நான் எந்த விதமான ஷேரையும் புதுசாக இஷ்யூ பண்ணல ரிசோர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகல ஆல்ரெடி இருக்கிற டிபென்ச்சரை நான் என்ன பண்ணுறேன் கன்வெர்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நான் வந்து என்னோட பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேரை கன்வெர்ட் பண்ணும்போது என்னோட இபிஎஸ் ஃபியூச்சரில் குறையட்டமா ஓகேவா ஃபியூச்சரில் எவ்வளோ தூரம் குறையுது 2 to 5.5 ஸோ இதுதான் என்ன சொல்கிறேன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு குறையுதா மக்களுக்கு நீங்கள் இப்பயே வார்னிங் கொடுத்துருங்க இந்த 5.5 இபிஎஸ்ஸை நீங்கள் டைல்யூட்டட் இபிஎஸ்ன்னு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே காட்டணும் இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னா பரவாயில்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து புதுசாக பேசிக் இபிஎஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க பட் என்ன ஆகுதுன்னா இப்பயும் அந்த இபிஎஸ்ஸை நீங்கள் டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படின்னு காட்டணும் டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படின்னு காட்டணும் எவ்வளோ தூரம் 5.5 தட் மீன்ஸ் பேசிக் இபிஎஸ் 5.5 டைல்யூட்டட் இபிஎஸ் பேசிக் இபிஎஸ் 10 diluted EPS 5.5 தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா மக்கள்கிட்ட இங்கே பாருங்கப்பா இப்போ அம்பானி உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குறாரு ஃபியூச்சரில் மேபி என்ன ஆகலாம்னா உங்களோட இபிஎஸ் 5.5 குறைஞ்சிரும் அதுக்காக நீங்கள் பயந்துராதீங்க அம்பானியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் குறையல ஃபியூச்சரில் மேபி அடிஷ்னலாக ஷேர் கேபிட்டல் அடிஷ்னலாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரும் அதனால் வந்து மேபி குறையலாம் அதை நான் உங்களுக்கு இப்போவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ்னால் ஒன்றும் இல்லை சம்டைம்ஸ் ஒரு கம்பெனியில் நார்மல் ஈக்விட்டி ஷேருக்கு
நார்மல் ஈக்விட்டி ஷேருக்கு பதிலாக, அதாவது நார்மல் ஈக்விட்டி ஷேருக்கு கூட ஒரு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேரும் வச்சிருக்கலாம் கம்பெனி. பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஃபியூச்சரில் நம்ம வந்து ஷேர் இஷ்யூ பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சரு, ஷேர் ஆப்ஷன். ஷேர் ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் பீப்புளுக்கு ஆப்ஷன் கொடுத்துரும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஷேர் வாரண்ட், ஒரு பேப்பர் கொடுப்போம், அந்த பேப்பரை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஈக்விட்டி ஷேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் ஃபியூச்சரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலாக ஈக்விட்டி ஷேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனி கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னா இபிஎஸ் குறையும். நாட் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் இன்க்ரீஸ் இன் த டினாமினேட்டர், ஜஸ்ட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஷேர். ஓகேவா, எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் குறையாது, ஜஸ்ட் டினாமினேட்டர் நம்பர் ஆஃப் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுனால குறையுது. அந்த மாதிரி குறையறத பீப்புளுக்கு நம்ம இப்பவே காட்டணும், எவ்வளோ தூரம் குறையும். ஓகே, நீ வந்து பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் வச்சிருக்கியா, டினாமினேட்டரில் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீ வந்து டினாமினேட்டரில் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூமரேட்டரில் மேபி ப்ராஃபிட்டு உனக்கு ஏதாச்சும் வந்து அடிஷ்னலாக ஆகுதா, மேபி உனக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் குறையுதா, அதை நீ நியூமரேட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அடிஷ்னலாக இருக்கிற ஷேரை வந்து டினாமினேட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ தூரம் மேபி குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொண்டுபடி. That figure is nothing but diluted EPS. இந்த diluted EPS பேசிக் EPS ஓட நீ சேர்த்து காட்டிடு. ஸோ தட் பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டராக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. என்ன டிசிஷன் எடுப்பாங்க? சரி, ஓகே, அம்பானி வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேருக்கு இன்னைக்கு 10 ரூபாய் கண்டுபிடிச்சி சம்பாரிச்சு கொடுக்குறாரு. மேபி எனக்கு அடுத்த வருஷம் இந்த 10 ரூபாய் வராது, 5.5 தான் வரும். எதுக்கு? என் கூடவே இன்னொரு ஷேர் ஹோல்டர் வந்துடுவான். ஸோ என்னோட பங்கு, இப்போ எனக்கு ஒரு பீஸா இருக்குதுன்னா நான் இன்னைக்கு ஒரு பீஸாவை நானே ஃபுல்லாக சாப்பிடுவேன். ஆனால் நாளைக்கு இன்னொருத்தவன் வந்துடுவான், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பீஸாவை ஷேர் பண்ணுறான். ஸோ எனக்கு பாதி பீஸா தான் வரும், அவனுக்கு பாதி பீஸா போயிடும். ஸோ ஒரு பீஸா அப்படின்றது எனக்கு வந்து அடுத்த வருஷம் மேபி பாதி பீஸாவாக வரலாம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா என்னால் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஹோல்டர் வந்ததுனால என்னோட ரேஷியோ குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங்காக என்ன சொல்கிறாங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ்ஸையும் போட சொல்கிறாங்க கண்ணா. ஸோ இதுதான் டைல்யூட்டட் இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸோட ஃபார்முலா என்னன்னா ஒன்றும் இல்லை, பேசிக் இபிஎஸோட ஃபார்முலா என்னது? ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, இங்கே என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ஷேர். ஓகே, ஃபியூச்சரில் எவ்வளோ தரம் மேபி ஷேர் இஷ்யூ பண்ணலாம், ப்ளஸ் அதனால வர சேவிங்ஸு, ப்ளஸ் சேவிங்ஸ் டியூ டு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர். சம்டைம்ஸ் வந்து சேவிங்ஸ்லாம் எதுவும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிபென்ச்சரை கன்வெர்ட் பண்ணும்போது சேவிங்ஸ் வரும். என்ன சேவிங்ஸு? இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸு. இல்லை சார், நான் ஷேர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஷேர் ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேப்பர் கொடுப்பேன். ஓகேப்பா, நாளைக்கு வந்து நீ என்ன பண்ணிக்கோ, இந்த பேப்பரை எடுத்துன்னு வந்து ஷேராக மாற்றிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அங்கே சேவிங்ஸ் எனக்கு 0, இருக்கிற ஏர்னிங்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் ஷேரோட சில அடிஷனல் நம்பர் ஆஃப் ஷேர் வரும் கண்ணா. ஸோ இதுதான். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் பேசிக் இபிஎஸோட 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் சேவிங்ஸ் டியூ டு இஷ்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் ஷேர், டினாமினேட்டரில் ப்ளஸ் அடிஷ்னல் பொட்டன்ஷியல் ஷேர். ஓகேவா, ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற இபிஎஸ் பேர் டைல்யூட்டட் இபிஎஸ். இதையும் காட்டணும், பிகாஸ் இட் வில் டைல்யூட் அவர் EPS, it will dilute our earnings per share. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணி என்னோட இபிஎஸ் குறையும் பட்சத்தில், சார் ஓகே இங்கே வந்து 10 ரூபா அப்படின்றது 5.5 குறையுது, நான் சப்போஸ் கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன் சார். 10 ரூபா அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவிங்ஸ் எனக்கு 200 ரூபா. ஓகேவா, தட் மீன்ஸ் 300 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே 15 ஆயிடுது. சார் எனக்கு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்னால இபிஎஸ் ஏறுது சார், 10 ரூபா அப்படின்றது 15 ரூபா ஏறுது சார். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் வந்து சொல்ல தேவையில்லைண்ணா. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ்னு காட்ட தேவை. பிகாஸ் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல். கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் லாஸ் வருது, ஃபியூச்சரில் ஏதாச்சும் குறையுது, ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஷாக் வருது இன்வெஸ்டருக்குன்னா நீங்கள் இப்போ சொல்லுங்கள். ஃபியூச்சரில் மேபி பெனிஃபிட் வருது, 10 ரூபா அப்படின்ற ஈக்விட்டி ஷேரு இபிஎஸ் 15 ரூபான்னு மாறுது. பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்னால 15 ரூபான்னு மாறுதுன்னா அந்த 15 காட்டாது. 10 ரூபா வந்து 5.5 மாறுதா அப்போ வந்து காட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் டைல்யூட்டட் இபிஎஸ். ஓகேவா, அதாவது குறைவர இபிஎஸ் எவ்வளோ தூரம் என்கிட்ட எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் இருக்குது, அதனால் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெகட்டிவ் சைடை மட்டும் காட்டணும். பிகாஸ் பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ட தேவை டியூ டு கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல். ஓகே, ஸோ இவ்வளோ தான் காரணம். தட் மீன்ஸ் ஒரு கம்பெனியில்
P&L இருந்தால் போதாது, பேலன்ஸ் ஷீட் இருந்தால் போதாது, EPS இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியும். சம்டைம்ஸ் ஒரு ஃபினான்ஷியல்ஸில் ப்ரீவியஸ் இயர் இபிஎஸும் இருக்குது, கரண்ட் இயர் இபிஎஸும் இருக்குது. ஆனால் கரண்ட் இயர் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையுதுன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் இயர் இபிஎஸ் குறையுது பிகாஸ் ஆஃப் எனி போனஸ் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூ. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ்ஸை ரீஸ்டேட் பண்ணணும். அந்த போனஸ் எலமெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் ரீஸ்டேட்டட் இபிஎஸ்ஸை கால்குலேட் பண்ணணும். அந்த ரீஸ்டேட்டட் இபிஎஸ்ஸையும் கரண்ட் இயர் பேசிக்கும் தான் கம்பேர் பண்ணணுமே தவிர ப்ரீவியஸ் இயர் பேசிக்கும் கரண்ட் இயர் பேசிக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. தட் வில் கிவ் யூ மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது செகண்ட் ஒன்று. அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. போனஸ் இஷ்யூ பண்ணும்போது தட் இஸ் நத்திங் பட் 100% போனஸ் இஷ்யூ பண்ணும்போது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் டினாமினேட்டரில். லெஸ் தென் 100% போனஸ் இஷ்யூ பண்ணும்போது, தட் மீன்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 100%ஓட போனஸ் கம்மியாக இருக்கும். போனஸ் எலமெண்ட் அது எவ்வளோ எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபேஸ் வேல்யூக்கும் நம்மளோட இஷ்யூ ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறது. ஓகேவா? அந்த ஃபேஸ் வேல்யூவை ஃபேர் வேல்யூ, அந்த ஃபேர் வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் என்ன வரும்னா, எவ்வளோ தூரம் நம்ம டோட்டலாக பீப்புள் கிட்டேருந்து காசு வாங்கணும், ஓல்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ஓல்டு ப்ரைஸு ப்ளஸ் ரைட்ஸ் இஷ்யூ இன்டூ ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸு டிவைடட் பை ஓல்டு ஷேரு ப்ளஸ் ரைட்ஸ் ஷேரு. ஓகேவா? இதை நான் போட்டேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு தங்க காயின் வாங்கினா 1000 ரூபாய் கொடுத்து, செகண்ட் ஒரு தங்க காயின் வாங்கினா 500 ரூபாய் கொடுத்து, டினாமினேட்டரில் மொத்தமாக 2 தங்க காயின் இருக்குது. 1500 டிவைடட் பை 2. ஒரு தங்க காயினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 750. நான் ஓகேவா, ஒரு தங்க காயினோட ஃபேர் வேல்யூ 750. ஆனால் நான் ரைட்ஸ் இஷ்யூ வாங்கினது 250, சாரி 500. எனக்கு போனஸ் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250. ஓகேவா? ஸோ 250 டிவைடட் பை 700 எவ்வளவோ 700 rupees இருக்கிற கோல்டு காயினில் எனக்கு 250 rupees வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வருது. தட் இஸ் டிஸ்கவுண்ட் போர்ஷனு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் போர்ஷனை நான் என்ன பண்ணணும், அங்கே ஆட் பண்ணிடணும். ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ரீஸ்டேட்டட் இபிஎஸ். ஓகேவா? இது செகண்ட் கான்செப்ட். தேர்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் இபிஎஸ். இன்கேஸ் நம்ம கம்பெனியில் ஏதாச்சும் வந்து பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் வாரண்ட்டு, ஷேர் ஆப்ஷனு, கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர், அந்த மாதிரி சமயத்தில் in addition to basic EPS we have to present one more EPS called diluted EPS. ஃபியூச்சரில் எனக்கு எவ்வளோ தூரம் EPS மாறப்போகுது இந்த பொட்டன்ஷியல் ஷேரை நான் வச்சுக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி நியூமரேட்டரில் அதோட சேவிங்ஸு, டினாமினேட்டரில் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேரை நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது ஒரு ஃபிகர் வரும். தட் இஸ் டைல்யூட்டட் EPS. இதையும் நம்ம வந்து பார்த்தோன்னா சேர்த்து காட்டணும். சம்டைம்ஸ் இன்கேஸ் டைல்யூட்டட் EPS வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பேசிக் 10, டைல்யூட்டட் EPS 15 ஆகுதுன்னா அதை காட்ட தேவை. பேசிக் 10, டைல்யூட்டட் 5.5 இருந்ததுன்னா அது மட்டும் காட்டணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்மளை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க கண்ணா. ஓகே? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கான்செப்ட்ஸ் இன் AS20 EPS. ஓகே? இதில் இந்த டைல்யூட்டட் EPSல ஒரு சின்னதாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன். ஓகே? இந்த டைல்யூட்டட் EPSல ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். என்னதுன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ஷேர்ஸு அப்படின்னா கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 crores, இது ஒரு 10 crores வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர். அதாவது நம்ம டைம் எவ்வளோ டைமுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வெயிட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 கோடி 12 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இது தெரியும். ஆனால் உங்களுக்கு டவுட் வரும், சரி இந்த பொட்டன்ஷியல் ஷேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஃபியூச்சரில் தான் நான் கொடுக்க போகிறேன், இதுக்கு நான் 12 மாதம் எடுக்கணுமா 6 மாதம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எது சரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் டிபென்ச்சர் இல்லைனா ஈக்விட்டி ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொட்டன்ஷியல் ஷேரை ஃபஸ்ட்டு நம்ம எப்போ இஷ்யூ பண்ணுறோம், தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் ஷேர் இஸ் நத்திங் பட் அந்த டிபென்ச்சர் அப்படின்னா அந்த ஆப்ஷன். அது இன்னுமே ஆக்சுவல் ஷேராக மாறல, ஆக்சுவல் ஷேர் இஷ்யூ பண்ணல. நீ வந்து பொட்டன்ஷியல் ஷேரை எப்போ இஷ்யூ பண்ணியோ, ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதம் கழிச்சு இஷ்யூ பண்ணுறேன்னா இங்கே நீ 6 மாதம் தான் வெயிட் கொடுக்கணும். இல்லை சார் எந்த டேட்டுமே சொல்லலை, எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லலைன்னா நீ ஓப்பனிங்லேயே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு 12/12 போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஒரு 9 மந்த்து கழிச்சு January 1 தான் இஷ்யூ பண்ணுறேன். தட் மீன்ஸ் January, February, March 3 மாதம் தான் யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் 10 × 3/12. ஓகே, அப்புறம் இது 10, இது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 10 × 3/12 வந்து பார்த்தீங்கன்னா 2.5. ஓகேவா? தட் மீன்ஸ் 12.5ன்னு சொல்லிட்டு வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரும்.
அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் சேவிங்ஸ்க்கு எடுக்கக்கூடாது. இங்கே 3 மந்த்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம்னா 3 மந்த்ஸ் சேவிங்ஸ்க்கு மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா? எவ்வளோ தர இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் இன்ட்டு 3/12. ஸோ அந்த பண்ணி எடுத்துட்டு இந்த 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் வந்து நம்ம பொட்டன்ஷியல் ஷேர் இஷ்யூ பண்ணுறோம், எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால சேவிங்ஸ் வருது, அதனால எவ்வளோ தரம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைல்யூட்டட் இபிஎஸ் கண்டுபிடிச்சி அதையும் நம்ம காட்டணும். ஓகே, இப்போ தியரட்டிக்கலாக நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, என்னென்ன கான்செப்ட்னு பார்த்தாச்சு. ஒரு 50% 60% கிளாரிட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் நம்ம போட்டு காட்டுறேன், உங்களுக்கு 100% கிளாரிட்டி வந்துருக்கண்ணா. இது மூணு தான், வேறு எதுவுமே இல்லை AS20. ஓகே, மற்றெல்லாம் சிம்பிள் சின்ன கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம கொஷினை போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க கண்ணா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1. ஒரே நிமிஷம். ஐயோ, கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? எங்கே கொஸ்டின் நம்பர் 2 இதை பார்த்தாலே போதும், ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா இதிலே பேசிக் இபிஎஸ், டைல்யூட்டட் இபிஎஸ், ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் இபிஎஸ் 3 கான்செப்ட்டும் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா பேசிக் டைல்யூட்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஈவந்தோ வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் சிம்பிளாக வந்துடும். ஐசிஐ எப்படிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களா. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்மு ப்ராக்டிஸ் போட்டு பார்த்தா மட்டும்தான் வரும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் இருக்குக்கண்ணா, எவ்வளோ தரும்? 50,000 ஷேர் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய். ஆனால் எல்லாம் வந்துடுச்சா? ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாவும் வந்துடுச்சான்னு கேட்டிங்கன்னா 80 rupees தான் வந்துடுச்சு. 80 rupees தான் வந்துடுச்சு. ஓகேவா? மீதி 20 rupees வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது? 1 April வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees தான் பே பண்ணுறாங்க. மீதி 20 rupees வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் கேட்குறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம். ஓகேவா? 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க. 50,000 பேரில் 40,000 பேர் பே பண்ணிட்டாங்களா, ஆனால் 10,000 பேர் பே பண்ணலையா. தட் மீன்ஸ் ஏப்ரல் டு ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் பே பண்ணிருக்காங்க. ஜூலை டு மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% பே பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் மீதி இருக்கிற 20% பே பண்ணிட்டாங்க. ஆனால் எக்ஸப்ட் 10,000 ஷேர் ஹோல்டர். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே டினாமினேட்டரில் 50,000 எடுக்கணுமா, 40,000 எடுக்கணுமா, இல்லைனா என்ன சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து கேல்குலேட் பண்ணுறேன். இது எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு நிமிஷம், 12 மாதம் இருக்குது. ஓகேவா? இது 0 மந்த்து, இது 12 மந்த்ஸு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 50,000 ஷேர் இருந்தாலும் 50,000 ஷேருக்கு நம்ம காசு வாங்கலை, அதில் ஜஸ்ட்டு 80% தான் காசு வாங்கியிருக்கோம். தட் மீன்ஸ் எனக்கு 0 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இன்ட்டு 80% தான் இருக்குது. ஓகேவா? அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் யூஸ் பண்ணுறேன். பாயிண்ட் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 40,000 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ஷேருக்கு 80% தான் காசு வந்துருச்சு. அந்த காசை நான் என்ன பண்ணுறேன், 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100% வந்துருச்சு. எப்போ? 6 மந்த்ஸில், 6th மந்தில். தட் மீன்ஸ் நான் ரிமைனிங் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணுறேன். மீதி இருக்கிற 10,000 ஷேருக்கு எனக்கு 20% காசு வரல, ஜஸ்ட் 80% தான் காசு வந்திருக்கு. ஓகேவா? 80% தான் காசு வந்திருக்கு. அதை நான் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போனா இங்கே வெயிட்டட் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ஆட் பண்ணுங்கண்ணா. 50,000 இன்ட்டு 80% இன்ட்டு 6/12. 40,000 இன்ட்டு 100% இன்ட்டு 6/12. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு நான் 50,000 ஷேர் யூஸ் பண்ணுறேன், பட் 80% தான். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு நான் 40,000 ஷேருக்கு 100% யூஸ் பண்ணுறேன், மீதி 10,000 ஷேருக்கு 80% யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை நான் ஆட் பண்ணால் எவ்வளோ திறக்கணும் வருது? 50,000 இன்ட்டு 80% இன்ட்டு 6/12 வந்து பார்த்திங்கன்னா 20,000 ப்ளஸ் 40,000 இன்ட்டு 100% இன்ட்டு 6/12 பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் 10,000 இன்ட்டு 80% டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். சரிங்கம்மா, சாரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 6 மந்த்ஸ் இல்லை, இது 3rd மந்த். ஓகேவா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை 3 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்கேன், இதை 9 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன், 9 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். 6 இல்லை 3 9. ஓகேவா? இங்கே 3/12, இங்கே 9/12, 9/12. ஓகே, ஸோ 50,000 இன்ட்டு 80% இன்ட்டு 3/12 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் 40,000 இன்ட்டு
ஒரு நிமிஷம் 40,000 into 100% into 9/12 இது 30,000 plus 10,000 into 80% into 9/12 இது 6,000. That means weighted average வந்து பார்த்தீங்கன்னா 46,000 கண்ணா. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 46,000, நியூமினேட்டரில் என்னப்பா, நியூமினேட்டரில் எவ்வளோ துறை ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துறாங்க. தட் மீன்ஸ் இட் வில் பிலாங் டு போத் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். பட் நம்ம இபிஎஸ்ஸை பார்க்க போகிறது வெறும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மட்டும் தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் பார்க்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்தாச்சு. எவ்வளோ தரும், 8%. 8%னா எவ்வளோ, 20 lakh into 8% வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000. தட் மீன்ஸ் இதில் வந்து 1,60,000 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ தர இருக்கும், 344,000ல் 1,60,000 போயிடுச்சுன்னா 1,84,000 இருக்குங்கண்ணா. தட் மீன்ஸ் இங்கே பேசிக் இபிஎஸ்க்கு நியூமினேட்டரில் 1,84,000, டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 46,000. ஓகேவா, அப்போனா ஃபிகர் எவ்வளோ தரம் வருது, 4 rupees வருது. இப்போ இங்கே டைல்யூட்டட் இபிஎஸ் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இங்கே பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் இருக்குது. டிபென்ச்சர் இஸ் கன்வெர்டபிள் டு 3 rupees, அதாவது 3 equity share of 10 rupees each. அதாவது ஒன்றும் இல்லை, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்களா. பேசிக்கு நம்ம போட்ட நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரில் எவ்வளோ போட்டோம், 1,84,000, டினாமினேட்டரில் 1,84,000, டினாமினேட்டரில் எவ்வளோ 46,000. எனக்கு எவ்வளோ தரம் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் வருதுன்னு இங்கே ப்ளஸ் பண்ணணும். அதனால எவ்வளோ தரம் சேவிங்ஸ்னு இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா, எவ்வளோ தரம் எனக்கு வருது, ஒரு நிமிஷம். ஈச் டிபென்ச்சர், நீ ஒரு டிபென்ச்சர் வச்சுருந்தனா 3 ஈக்விட்டி ஷேர் கொடுப்பாங்களாம். தட் மீன்ஸ் 10,000 டிபென்ச்சர் வச்சுருந்தாங்கன்னா 30,000 ஈக்விட்டி ஷேர் கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரும் இதனால சேவிங்ஸு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தரும், 1,20,000. ஓகேவா, 1,20,000. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் எடுக்கணும். ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்டூ 1 minus t. டேக்ஸ் எவ்வளோப்பா, 30%. தட் மீன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 இன்டூ 1 minus 0.3. தட் மீன்ஸ் எனக்கு 1,20,000 சேவிங்ஸ் இல்லை. எனக்கு அதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டு வந்து கழிச்சிட்டு மீதி எவ்வளோ தர இருக்குது, 1,20,000 இன்ட்டு 70%. ஓகேவா, மீதி 84,000. இந்த 84,000 தான் எனக்கு என்னதுன்னா ஆக்சுவல் சேவிங்ஸு. 1,20,000 சேவிங்ஸ்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்துக்கிட்டு இருந்தது, அது வராது. ஸோ தட் மீன்ஸ் நெட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ தரம் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகுதோ, அதாவது நெட் ஆஃப் டேக்ஸ் அது மட்டும்தான் எனக்கு சேவிங்ஸு. இங்கே எவ்வளோ தரும், இன்ட்ரெஸ்ட் வந்து 1,20,000, நெட் ஆஃப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84,000. அந்த 84,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேவிங்ஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ஃபியூச்சரில் இதை கன்வெர்ட் பண்ணுறதுனால என்னோட ஒரு நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுறதுனால என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 1,84,000 ப்ளஸ் 84,000 வந்து பார்த்தீங்கன்னா 2,68,000. அதனால் ஃபியூச்சரில் கன்வெர்ட் பண்ணுறதுனால என்னோட டோட்டல் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும், 46,000 ப்ளஸ் 30,000. ஓகேவா, 76,000. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறேன்னா எவ்வளோ வரும், 2,68,000 டிவைடட் பை 76,000. ஸோ 3.52 கண்ணா. தட் மீன்ஸ் எனக்கு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபான்னு இருக்குது, ஆனால் டைல்யூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 3.52 இருக்குது. இதை நான் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும் கண்ணா. இதே 4 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா ரிப்போர்ட் பண்ண தேவை, 4 ரூபாய் கீழே இருக்கா, தட் மீன்ஸ் டைல்யூட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷேர் ஹோல்டருக்கு இந்தாப்பா உன்னோட 4 ரூபாய் அப்படின்ற ஷேரு 3.52 குறையலாம். எதுக்காக குறையலாம், டியூ டு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடணும் கண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கும் டைல்யூட்டட் இபிஎஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ரீஸ்டேட்டட் இபிஎஸ். ஓகேவா, பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் எலமெண்ட் இருக்குது. 100% போனஸ் இல்லை, இங்கே வந்து லெஸ் தென் 100% போனஸ். தட் இஸ் நத்திங் பட் ரைட்ஸ் இஷ்யூ. இப்போ இதுக்கு நம்ம சம் போடுவோம். ஸோ செகண்ட் கொஸ்டினை நான் ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஓகேவா, என்னதுன்னா ஏர்னிங்ஸ் கொடுத்துறாங்க கண்ணா, லாஸ்ட் இயர் எவ்வளோ, கரண்ட் இயர் எவ்வளோன்னு. ஓகேவா, ஒரு நிமிஷம் நான் இங்கே எடுத்து எழுதுறேன். ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் எவ்வளோ தர ஏர்னிங்ஸு, ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 39 lakhs, இங்கே 59-40 lakhs. ஓகேவா, இங்கே எவ்வளோ தர ஏர்னிங்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துவோம். இதுதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்குன்னு 39 lakhs, 59-40, 39 lakhs. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 59-40,000. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு எவ்வளோ தர இருந்திருக்கு,
கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்கண்ணா. டியூரிங் 2022-23 கரண்ட் இயர்ல என்னன்னா ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க 2:5. தட் மீன்ஸ் நீ 5 ஷேர் வச்சிருந்தால் 2 ஷேர் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் எவ்வளோ அட் 27.5. ஓகேவா? எப்போ கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு ஜூலை. ஓகே, ஃபஸ்ட்டு ஜூலை வரைக்கும் டைமு. ஓகே, தட் மீன்ஸ் இருங்க ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸாக இருக்குது. ஓகேவா? 4 lakhs 40,000 4 lakhs. 4 lakhs. ஓகேவா? 4 lakhs இருக்குது. இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா 4 lakhs இருக்குது ப்ளஸ் போனஸ் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ரைட்ஸ் எவ்வளோ? 2:5. ஓகேவா? 2:5. தட் மீன்ஸ் 4 lakh into 2 divided by 5 1,60,000 கண்ணா. 1,60,000. ஓகேவா? இதை நான் வந்து 12 months யூஸ் பண்ணுறேன். 4 lakhs அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் 4 lakhs அப்படின்றத நான் 12 months யூஸ் பண்ணுறேன். ஆனால் 1,60,000 அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் 9 months தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் நான் இதை எப்படி போடுறேன்னா இங்கே பாருங்களா 2 வருஷம் கண்ணா. 2 வருஷம். ஓகேவா? இங்கே 4 lakhs இருக்குது. 0 month. இது வந்து 12 months. ஓகேவா? இந்த கரண்ட் பீரியடுக்கு 0 months, இது 12 months. ஓகேவா? எனக்கு இங்கேயும் 4 lakhs தான் இருக்குது. ஆனால் நான் எப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 வருதுன்னு கேட்டிங்கன்னா 1st ஜூலை. தட் மீன்ஸ் ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் கழிச்சு தான். தட் மீன்ஸ் எனக்கு 3rd monthல் அடிஷ்னலாக ஒரு 1,60,000 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் லாஸ்ட் இயருக்கு எதுவும் வெயிட்டட் ஆவரேஜ் பெருசாக கண்டுபிடிக்க தேவையில்ல. பிகாஸ் 4 lakhsம் 12 மாதத்துக்கு யூஸ் பண்ணோம். ஓகேவா? 12 மாதத்துக்கு யூஸ் பண்ணோம். இங்கே 4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 மாதத்துக்கு தான் யூஸ் பண்ணுறேன். மீதி இருக்கிற 1,60,000 ப்ளஸ் 4 lakhs நான் என்ன பண்ணுறேன் 9 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அழகாக ஒரு சார்ட்டு இல்லைனா ஒரு லைன் மாதிரி போட்டு நான் வந்து மேப் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஈக்விட்டி ஷேர் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா. பேசிக்கு இங்கே எவ்வளோ 39 lakhs டிவைட் பை 4 lakhs. இதுதான் பேசிக். இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்டட் பேசிக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி 39 lakhs இங்கே வந்து 4 lakhs ப்ளஸ் வந்து போனஸ் ஷேர் எவ்வளோ கண்ணா? போனஸ் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,60,000. அந்த 1,60,000 நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்க கூடாதுண்ணா. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ போனஸ், திஸ் இஸ் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இங்கே வந்து நான் 100% போடக்கூடாது. எவ்வளோ % போடணும் அது எனக்கு தெரியாது. சம் எப்படி சொல்கிறது X% அப்படி இல்லைன்னா Y% நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சம் Y% எவ்வளோ பர்சன்ட்னு எனக்கு தெரியாது. இதை நான் பண்ணனா கண்டுபிடிச்சிடுவேன். ஓகேவா? ரீஸ்டேட்டட் இபிஎஸ் Y% எவ்வளோன்னு தெரியாது. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்களா. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரீஸ்டேட்டட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கரண்ட் இயரில் பேசிக்கை கண்டுபிடிச்சிடறேன். கரண்ட் இயரில் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 59,40,000 கண்ணா. கீழே எவ்வளோப்பா? கீழே எவ்வளோனா 4 lakhs நான் என்ன பண்ணுறேன் 3 months யூஸ் பண்ணுறேன். மீதி இருக்கிற அதுக்கப்புறம் மீதி 9 months என்ன யூஸ் பண்ணுறேன் 5,60,000. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தனா ஒரு நிமிஷம் இது ரெண்டுத்தையும் வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தனா ஆன்சர் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கண்ணா ஒரு ட்விஸ்ட்டு. ஆன்சர் வராது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும் போனஸ் ஷேர். ஓகேவா? போனஸ் ஷேர் எவ்வளவோ தட் இஸ் நத்திங் பட் 1,60,000 இன்ட்டு Y%. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் இன்ட்டு 3/12 கொடுக்கணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் எதுக்காக அப்படின்னா இங்கே தான் நான் ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே தான் நான் ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் எவ்வளோ தரும் இந்த 3 months. இந்த 3 monthsக்கு நான் என்ன பண்ணுறேன் போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் ஈவன் ஃபார் கரண்ட் இயர். ஓகேவா? தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் பேசிக்கில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது எவ்வளோ தரம் போனஸ் கொடுக்க போகிறேன்னு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ தரம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போனஸுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு ரீஸ்டேட்மெண்ட் பண்ணுவேன். ப்ளஸ் இங்கே வெயிட்டட் ஆவரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 lakhs எடுப்பேன், 5,60,000 எடுப்பேன். ப்ளஸ் இந்த 3 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுப்பேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்ஸு அதே ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஷேர் கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறோம். 3rd monthல தான் சேஞ்ச் பண்ணுறோம். தட் மீன்ஸ் அது 3 monthக்கு முன்னாடி நம்ம சேஞ்சே பண்ணல. ஓகேவா? ஸோ அது 3 monthக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணி காட்டணும். ஓகேவா? இங்கே எவ்வளோ தரம் போனஸ் கொடுத்துருக்கோமோ அதே போனஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு காட்டணும்னா. ஸோ இதுதான்
இங்கே சரி சார் எனக்கு போனஸ்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ தரும் போனஸ், இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த 1 lakh இங்கே பாருங்கள் 1,60,000 ஷேர் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன்ல, அதுக்கு நான் எவ்வளோ தரம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணேன்னா 27.5. ஓகேவா, 27.5. ஓகேவா. அதுக்கு முன்னாடி இருந்த எனக்கு 4 lakh ஷேர் இருக்குது. ஓகேவா. அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 143 rupees. ஓகே, 143 rupees. அதாவது ஒன்றும் இல்லை, நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு கோல்டு காயினோட விலை 1000 ரூபாய், அது இந்த 1000 ரூபாய் ஃபஸ்ட்டு கோல்டு காயின். செகண்டாக கொடுத்த கோல்டு காயினோட விலை 500 ரூபாய், அது இது. ஓகேவா. 2 கோல்டு காயினும் நான் வந்து டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயினோட என்ன வந்துடும், ஃபேர் வேல்யூ வந்துடும். ஓகேவா. இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 4 lakhs into 143, அதுக்கப்புறம் 1,60,000 into 27.5 டிவைடட் பை 5,60,000 போட்டிங்கன்னா 110 ரூபா வந்துருச்சுக்கண்ணா. 110 ரூபா அப்படி என்ற கோல்டு காயினை நான் எவ்வளோ தச்சுக்கு கொடுத்து வாங்குறேன், 27.5 கொடுத்து தான் வாங்குறேன். ஓகேவா. மைனஸ் 27.5. எனக்கு அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் எலமெண்ட் எவ்வளோ, 1 lakh, அதாவது 27.5, 82.5. ஓகேவா. 82.5. போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 82.5. எவ்வளோ தரும் என்னோட ஃபேர் வேல்யூ 1/10. ஓகேவா. ஸோ 82.5 டிவைட் பை 110 வந்து பார்த்தீங்கன்னா 75% கண்ணா. 75%, 0.75 75%. எனக்கு இந்த 1,60,000 எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் எலமெண்ட் இருக்குன்னா 75% இன்ட்டு 75% தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போனஸ் ஷேர் எவ்வளோ தரும், 1,60,000 இன்ட்டு 75%. தட் மீன்ஸ் எனக்கு 1,25,000 தான் போனஸ் ஷேர். ஓகேவா. 1,20,000. ஸோ இதுதான் என்னோட வெயிட்டட் ஆவரேஜ் நம்பரு. அதே மாதிரி எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75%. ஓகேவா. 75% மீன்ஸ் நத்திங் பட் 1,20,000. தட் இஸ் நத்திங் பட் 39 lakh டிவைட் பை 5,20,000. அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்டட் இபிஎஸ். 39 டிவைட் பை 4 lakhs போட்டோன்னா பேசிக்கு, 39 டிவைட் பை 5,20,000 போட்டோன்னா போனஸ். இங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா. பேசிக் இபிஎஸ் ஆஃப் கரண்ட் இயரில் டினாமினேட்டர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக வச்சிருந்த ஷேரு 4 லட்சம். அந்த 4 லட்சத்தை நான் 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 வருது. அது மீதி இருக்கிற 9 monthsல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அடிஷனலாக 1,60,000 வருது. ப்ளஸ் இந்த 4 லட்சம். ஓகேவா. 5,60,000 நான் மீதி 9 months யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். மீதி இருக்கிற போனஸுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணுங்கண்ணா. இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து 3 மந்த்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்கல. அந்த போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்கணும். போனஸ் ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ, தியரட்டிக்கல் எக்ஸ்ரைட் வேல்யூ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி டிஸ்கவுண்ட் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம ரைட்ஸ் இஷ்யூ எவ்வளோ தரம் பண்ணுறோமோ அதில் அப்ளை பண்ணனா 1,20,000 வருது. அந்த 1,20,000 நான் என்ன பண்ணணும், 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும், வெயிட் எடுக்கணும். ஓகேவா. தட் மீன்ஸ் 4 lakhs into 3/12 plus 5,60,000 into 9/12 plus 1,20,000 into 3/12 plus பண்ணிங்கன்னா 5,50,000. 5,50,000. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பேசிக் இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூ. சார் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரைட்ஸ் இஷ்யூ இல்லை, இந்த 1,60,000 வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸில் இஷ்யூலாம் இல்லை சார், போனஸ் இஷ்யூ தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1,60,000 into 75% அப்பெல்லாம் எந்த விதமான மல்டிப்ளிகேஷனும் பண்ண மாட்டோம். 100% நான் போனஸ் தான். தட் மீன்ஸ் இங்கே 1,60,000 வந்துடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5,60,000 வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்க்கு. பட் நம்ம இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ இஸ் நத்திங் பட் இந்த சம்மில் 75% போனஸ். ஓகேவா. இதை போனஸ் இஷ்யூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது 100% போனஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இபிஎஸ், டைல்யூட்டட் இபிஎஸ், ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் மற்ற எல்லா இபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் டெய்லியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஃபார் ஒன் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய இபிஎஸ்லாம் கவர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இபிஎஸ்லாம் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடத்துறது புரியுது, பட் ஏதாச்சும் கொஞ்சம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட புது ட்ரை தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்லாம் எடுத்து பழக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ்லாம் எடுத்து பழக்கம் இல்லை. ஸோ எனக்கு பெருசாக எந்த ஃபீட்பேக்கும் வந்ததில்லை. என்னோட டீச்சிங்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐ வில் டேக் இட் அண்ட் ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஓகே. இல்லை சார், நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டெக்னிக்கலாக எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறது எனக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியல சார், வேறு ஆப் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு மைக்
மைக் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேறு மாதிரி டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து நீங்கள் ஏதோ வந்து கோர் கான்செப்ட் மட்டும் சொல்கிறீங்களே, ஆனால் எனக்கு அதுலேருந்து பார்த்தோன்னா நிறைய மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. இன்னும் அடிஷ்னலாக இந்த இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நான் சொல்ல ரெடி. ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் ஃபார் இன்டர் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைக்கன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி தமிழில் நிறைய வந்து ஏஎஸ்க்கு கண்டென்ட் வேணும், அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும், இன்னுமே நிறைய தூரம் ஓடுறதுக்கு ஒரு உந்து விசையாக இருக்கும் கண்ணா. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.